சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் இந்த சொற்பொழிவு தொடருக்கு ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் திருமதி மீனாட்சி அவர்கள். அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை எழுத்துக்களின் நன்கு பரிச்சயம் உடையவர். எங்களது சொசைட்டியினுடைய செயல்பாடுகளில் மிகவும் தீவிரமாக ஈடுபாடு கொண்டுள்ளவர். இன்று அவர் நம்மிடையே உரையாற்ற இருக்கும் தலைப்பு எனது சிறைவாசம். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அலிப்பூர் சிறையில் அவர் அடைந்த அனுபவங்கள், இது குறித்து அவர் உரையாற்ற உள்ளார். அவரை அன்புடன் வரவேற்று இந்த உரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ சார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அன்னை பகவானுக்கும் கூடியுள்ள ஆன்மீக பெரியவர்களுக்கும் எனது வணக்கம். ராம அவதாரத்தில் ராமனுக்கு 14 வருட வனவாசம், ஸ்ரீ அரவிந்தருக்கு 1 வருட சிறைவாசம். 1908 மே 5ஆம் தேதியிலிருந்து 1909 மே 5ஆம் தேதி வரை மே 6 அன்று அவர் சுதந்திர புருஷனாக விடுதலையாகிறார். சரியாக 1 வருடம். இந்த 12 மாத காலத்தில் சிறையில் அவர் சந்தித்த மனிதர்கள் அவருள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதுடன் மனித விழுமியங்கள் எனும் ஹியூமன் வேல்யூஸ் குறித்தும் பல இடங்களில் குறிப்பிடுகிறார் பகவான். இந்த நூல் எனது சிறைவாசம் என்ற பெயரில் தமிழில் திருமதி விஜயலட்சுமி அவர்களால் டேல்ஸ் ஆஃப் பிரிசன் லைஃப் என்ற ஆங்கில நூலிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மிகச் சிறப்பாக செய்துள்ளார். துவக்கத்தில் 1909 1910 வருடத்தில் வங்காள பத்திரிகையான சுப்ரபாத்தில் காராகாகினி என்ற பெயரில் இந்த பகவானின் இந்த சரித்திரம் வெளிவந்தது. இந்த புத்தகம் பகவானின் மற்ற எழுத்துக்கள் போல் இல்லாமல் மிகுந்த நகைச்சுவை உணர்வுடன் உள்ளது. இதை உண்மையில் கேட்பதை விட படிப்பது நம்மை வாய்விட்டு சிரிக்க வைக்கும். பகவானின் ஹியூமர் சென்ஸ் குறித்து வியக்க வைக்கும். ஸ்ரீ அரவிந்தரின் சட்டாயர் எனும் நையாண்டி நூல் முழுவதும் விரவி கிடக்கிறது. அனைவரும் இந்த நூலை கட்டாயம் படித்து மகிழுமாறு வேண்டுகிறேன். இனி இந்த மாதத்திற்கு பொருத்தமான தலைப்பிற்குள் செல்லலாம். 1908ஆம் ஆண்டு மே மாதம் 1 தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ அரவிந்தர் வந்தே மாதரம் ஆபீஸில், அதாவது காரியாலயத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது முசைப்பூரிலிருந்து வந்ததாக ஒரு தந்தியை ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி ஸ்ரீ அரவிந்தரிடம் கொடுத்தார். அதில் ஒரு வெடிகுண்டு சம்பவத்தில் 2 ஐரோப்பிய பெண்மணிகள் கொல்லப்பட்டதாக செய்தி இருந்தது. அத்துடன் அந்த கொலைக்கு காரணமானவர்களை போலீசுக்கு நன்கு தெரியும் என்றும் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அன்றைய எம்பையர் பத்திரிகையில் வெளியாகிய செய்தியை ஸ்ரீ அரவிந்தர் படித்து அறிந்து கொண்டார். ஆனால் புரட்சிக்காரர்களையும் இளம் பயங்கரவாதிகளையும் தூண்டிவிடும் குருவும் இரகசிய தலைவனும் ஸ்ரீ அரவிந்தர் தான் என்பதையும், வெடிகுண்டு சம்பவத்தின் முக்கிய கொலைகாரன் அவர்தான் என்றும் சந்தேகிக்கப்பட்டவரும் அவரை குறித்தே போலீசார் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அப்போது அவருக்கு தெரியாது. அன்றைய தினமே ஸ்ரீ அரவிந்தர் தன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தின் கடைசி தினமாக கூறுகிறார். தான் அனுபவிக்க இருக்கும் 1 வருட சிறைவாசத்தை குறித்து பகவான் கூறுகிறார். அந்த 1 வருட காலமும் மனித உறவுகள் துண்டிக்கப்பட்டு சமுதாய தொடர்பு இன்றி கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகம் போல் வாழ வேண்டியிருக்கும் என்பதை தான் அறியவில்லை என்கிறார். அதே சமயம் சிறைவாசம் முடிந்து தான் வெளிவரும் போது
புதிய மனிதனாக புதிய தன்மை, புதிய புத்தி, மனம், உயிர் ஆகியவற்றுடன் தான் அலிப்பூர் சிறை, அலிப்பூரை கூட சிறை என்று சொல்லவில்லை, அலிப்பூர் ஆசிரமத்திலிருந்து வெளிவருவேன் என்பதையும் நான் அறிந்திருக்கவில்லை என்கிறார். ஏனெனில் அந்த ஒரு வருட வனவாசத்தை ஒரு வருட ஆசிரம வாசம் என்று கூறுவதே பொருத்தமாயிருக்கும் என்று பகவான் கூறுகிறார். ஏனெனில் வெகு நாட்களாக ஸ்ரீ அரவிந்தர் தான் கடவுளின் நேய தரிசனத்திற்கு ஏங்கியதாகவும், ஆனால் பல உலக ஆசைகள் காரணமாகவும் வேலைகளில் உள்ள பற்றுதல் காரணமாகவும் அது முடியவில்லை என்றும் கூறுகிறார். ஆனால் இந்த சிறைவாசத்தின் மூலம் இறைவனான ஸ்ரீ ஹரியே தன்னிடம் இருந்த எதிரிகளை வீழ்த்தி இந்த யோகாசிரமத்தை காட்டி சிறையின் அச்சிறிய இடத்தில் தனக்கு துணைவனாகவும் யோக சாதனையின் குருவாகவும் அமைந்தான் என்கிறார். இந்த இடத்தில் ஸ்ரீ அரவிந்தர், எனது நண்பர்கள் நல்லெண்ணத்துடன் செய்யும் நன்மையை விட என்னை எதிர்ப்பவர்கள் அதிக நன்மை செய்துள்ளனர் என்ற விசித்திரமான முரண்பாட்டை என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி கண்டிருக்கிறேன் என்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கோபத்தினால்தான் நான் இறைவனை அடைந்ததாக கூறுகிறார். சிறைவாசம் என்றாலே துன்பம் என்று நாம் கருதுவோம். பல அசௌகரியங்கள் இருந்த போதிலும் பகவான் தன் சிறைவாச காலம் மகிழ்ச்சியாகவே கழிந்ததாக கூறுகிறார். ஒரு திரைப்பட காட்சி போல் தான் கைது செய்யப்பட்டதை விவரிக்கிறார். வெள்ளிக்கிழமை இரவு ஸ்ரீ அரவிந்தர் நன்றாக கவலையற்று உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அதிகாலை சுமார் 5 மணி அளவில் அவரது தங்கை கலவரத்துடன் அவரது அறைக்குள் வந்து அவரை பெயரிட்டு அழைத்து எழுப்பியவுடன் அந்த அறை ஆயுதம் தாங்கிய போலீசாரால் நிரம்பியது. சூப்பரிண்டென்டென்ட் கிரகான், மிஸ்டர் கிளார்க், வினோத் குமார் குப்தா மற்றும் போலீஸ்காரர்கள், ஒற்றர்கள் ஆகியோர் அங்கு குழுமினர். படுக்கையில் அரை தூக்க நிலையில் இருந்த பகவானை பார்த்து, அரவிந்த கோஷ் என்பது யார், நீர்தானா என்று கிரகான் கேட்டதற்கு, ஆம், நான் தான் அரவிந்த கோஷ் என்று பதிலளித்தார். உடனே அவரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டார். ஸ்ரீ அரவிந்தர் சோதனை வாரண்டை வாங்கி படித்து பார்த்து கையெழுத்திட்டார். வாரண்டில் வெடிகுண்டை பற்றி குறிப்பிட்டிருந்ததனால் முசைபூர் வெடிகுண்டு கொலைக்கும் இங்கு போலீஸ் படையின் வரவிற்கும் சம்பந்தம் உள்ளதை பகவான் புரிந்து கொண்டார். ஆனால் அவர் வீட்டில் வெடிகுண்டையோ அல்லது வெடிமருந்தையோ கண்டுபிடிக்கும் முன்பாகவே பிடிவாரண்டும் இல்லாமல் தன்னை ஏன் கைது செய்தார்கள் என்பது தனக்கு புரியாத ஒரு புதிராக இருந்ததாக கூறுகிறார். ஆட்சேபிப்பதால் பயன் ஒன்றுமில்லை என்று அமைதியாக இருந்து விட்டதாக தெரிவிக்கிறார். கிரகானின் உத்தரவின் பேரில் பகவானின் கைகளில் விலங்கு பூட்டி இடுப்பில் கயிறும் கட்டப்பட்டது. அந்த நேரத்தில் அவினாஷ் பட்டாச்சாரியா மற்றும் சைலேந்திர வசு அவர்கள் இருவரையும் போலீசார் மேலே அழைத்து வந்தனர். அவர்கள் கையிலும் விலங்கிடப்பட்டு இடுப்பிலும் கயிறு கட்டப்பட்டிருந்தது. பின்னர் யார் சொல்லியோ அரை மணி நேரம் சென்ற பின் கைவிலங்கு மற்றும் கயிறு நீக்கப்பட்டது. கிரகான் இவர்கள் படிக்காத மூர்க்கமான சட்ட விரோதிகள், இவர்களிடம் போய் மரியாதையாக நடந்து கொள்வதோ பேசுவதோ தேவையில்லை என்பது போல் கடுமையாக நடந்து கொண்டார். வினோத் பாபு அவரிடம் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி விளக்க முயற்சி செய்த பின் கிரகான் பகவானிடம், நீர் BA படித்தவர், உண்மை போல் படித்தவர், இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தரையில் படித்திருப்பது வெட்கத்திற்குரியது இல்லையா என்று கேட்டதற்கு ஸ்ரீ பகவான், நான் ஏழையை போல் வாழ்கிறேன் என்று பதிலளித்தார். அதை கேட்டதும் கிரகான், அப்படியானால் பணக்காரனாகும் எண்ணத்துடன் தான் இந்த விஷமங்களை எல்லாம் செய்கிறீரா என்று கத்தினார். தாய்நாட்டன்பு, தியாகம், வறுமை, விரதத்தின் மாண்பு இவற்றையெல்லாம் அவரது மனமண்டைக்குள் ஏற்றுவது முடியாத காரியம் என்பதால் பகவான் அமைதியாக இருந்துவிட்டார். காலை 5:30 மணிக்கு தொடங்கிய சோதனை சுமார் 11:30 மணி வரை தொடர்ந்தது. சோதனையின் குறிப்பிடத்தக்க எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு சிறிய அட்டைப்பெட்டியில் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வந்த மண் சிறிது இருந்தது. அதை ஏதோ ஒரு புதுவிதமான அதிபயங்கர வெடிமருந்தாக இருக்குமோ என்று நெடுநேரம் கூர்ந்து பார்த்தார். இறுதியில் அந்த மண்ணை ரசாயன பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டியதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. நண்பர் வினோத் குப்தா அடிக்கடி காகிதங்களையோ அல்லது கடிதங்களையோ எடுத்து மிக முக்கியமானது என்று கூறி கிரகனிடம் சமர்ப்பித்து வந்தார்.
வெடிகுண்டு தயாரிப்பது குறித்த எந்த ஒரு காகிதமும் தன் வீட்டில் இருக்க வாய்ப்பில்லாததால் பகவான் அதில் எந்த ஆவலும் காட்டவில்லை. ஸ்ரீ அரவிந்தரின் சின்னம்மாவின் பெட்டியை கூட கிரகான் விட்டு வைக்கவில்லை. கிரகான் துரை பகவானிடம் தமது அரசியல் கருத்துக்களை பதிவு செய்ய முயன்றார். பகவானும் அமைதியாக அந்த மனவேதனையை சகித்துக் கொண்டார். போலீசாரின் உடல் சித்திரவதை போல் மன சித்திரவதையும் அவர்களது எழுதப்படாத சட்டம் போலும் என்கிறார் பகவான். கீழ்த்தளத்தில் உள்ள அறைகளையும் நவசக்தி அலுவலகத்தையும் சோதனையிட்ட பின் நவசக்திக்கு சொந்தமான ஒரு இரும்பு அலமாரியை திறக்க முயற்சி செய்து முடியாமல் போனதால் அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துச் செல்ல தீர்மானித்தனர். பின்னர் காவல்துறை ஆபீசர் குஷ்டியா என்ற இடத்தின் முத்திரையிடப்பட்ட சைக்கிளை கண்டுபிடித்து அது குஷ்டியாவில் உள்ள ஒரு ஆங்கிலேயர் துறையை சுட்ட ஒருவனின் வண்டி என்று கருதி மிகுந்த மகிழ்ச்சியுடன் எடுத்துச் சென்றார். 11:30 மணி சுமாருக்கு இவர்களுடன் பகவானும் வீட்டிலிருந்து கிளம்பிய போது வாசலில் அவரது சித்தப்பாவும் திரு பூபேந்திரநாத் வசுவும் ஒரு காரில் இருந்தனர். சித்தப்பா ஸ்ரீ அரவிந்தரிடம், என்ன குற்றத்திற்காக நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாய் என்று வினவியதற்கு ஸ்ரீ அரவிந்தர் தனக்கு ஒன்றுமே தெரியாது, பிடிவாரண்டை காட்டாமல் தன்னை கைது செய்து விலங்கிட்டனர் என்று பதிலளித்தார். பூபேன் பாபு அவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்டபோது குப்தா அவர்கள் வெடிகுண்டு கொலையை பற்றி கூறினார். அதை கேட்ட பூபேன் பாபு அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனார். ஸ்ரீ அரவிந்தரது வக்கீல் திரு கிரேந்திரநாத் தத்தா அவர்கள் கிரே வீதிக்கு சென்று சோதனையின் போது உடனிருக்க விரும்புவதாக கூறியும் போலீசார் மறுத்துவிட்டதால் பின்னர் கேள்விப்பட்டதாக பகவான் கூறுகிறார். ஸ்ரீ அவினாஷ் பட்டாச்சாரியா, திரு சைலேந்திர வசு மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் ஆகிய மூவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பு வினோத் பாபுவிடம் விடப்பட்டது. காவல் நிலையத்தில் அவர் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டார். பின்னர் அங்கேயே குளித்து சாப்பிட்டு விட்டு லால் பசாருக்கு கிளம்பினார். அங்கு சில மணி நேரம் கழிந்த பின்னர் ராய்ட் வீதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த மங்களகரமான இடத்தில்தான் மௌல்வி ஷாம்ஸ் உல் ஆலமை சந்தித்தார். இந்து இஸ்லாம் தர்மங்களின் அடிப்படை தத்துவம் குறித்து மௌல்வி ஒரு பிரசங்கம் வழங்கினார். மேலும் அவர், அரவிந்த கோஷ் கொலைகாரர்களின் தலைவன் என்று கூறுகிறார்கள். இது இந்த நாட்டிற்கு அவமானமும் துக்கமும் தரும் செய்தி. விபின் பால், அரவிந்த கோஷ் போன்ற சிறந்த குணமுடையவர்கள் என்ன செய்திருந்தாலும் அதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு விடுவார்கள் என்பதில் தனக்கு சந்தேகமே இல்லை என்றார் மௌல்வி சாஹிப். அவரது அறிவு, அறப்பற்று ஸ்ரீ அரவிந்தருக்கு மகிழ்ச்சி ஊட்டினார். ஆனால் இவ்வளவு மதப்பற்று இருந்தும் மௌல்வி துப்பறியும் தொழிலை விடவில்லை. வெடிகுண்டு தயாரிக்கும் பொருட்டு தோட்டத்தை நீங்கள் தம்பிக்கு கொடுத்தது தவறு என்றார். அவரது பேச்சின் பொருள் புரிந்த ஸ்ரீ அரவிந்தர், தோட்டத்தில் தனக்கு இருக்கும் உரிமை தன் தம்பிக்கும் உண்டென்றும் அத்துடன் வெடிகுண்டு தயாரிக்கும் பொருட்டு அவனிடம் கொடுத்ததாக அவரிடம் கூறியது யார் என்று வினவினார். அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன முன்னோட்டம் சொல்லணும். அதாவது மாணிக்தோலான்ற தோட்டத்துலதான் அரவிந்தர் தங்கி இருந்த போது அந்த தோட்டத்துலதான் வெடிகுண்டு தயாரித்ததாக போலீசாருக்கு தகவல் வந்து அந்த சந்தேகத்தின் பேர்ல இவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போது தன் தந்தையின் கைமேல் கிடைக்கும் லாபத்தை ஒருபோதும் விடாதே என்ற உபதேசமே அவரது வாழ்வின் உயர்வுக்கான மகா வாக்கியம் என்று கூறியதன் மூலம் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். மாலையில் பெயர் பெற்ற ராம்சதை மகோபாத்தியாயா வந்தார். அவர் ஸ்ரீ அரவிந்தரது உணவு பற்றியும் படுக்கை பற்றியும் கவனித்துக் கொள்ளுமாறு அனைவரிடமும் கூறினார். ஆனால் அவை போலியாகவே தெரிந்தது. அடுத்த கணமே ஸ்ரீ அரவிந்தரையும் சைலேந்திரனையும் கொட்டும் மழையில் லால் பசாருக்கு அழைத்துச் சென்றனர். லால் பசாரில் ஒரு வீட்டின் கீழ்த்தளத்தில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டனர். அப்பொழுது போலீஸ் கமிஷனர் ஹாலிடே மற்றும் ஒரு ஆங்கிலேயர் இவர்கள் இருவரும் இருந்த அறைக்குள் நுழைந்து அவர்கள் ஒன்றாக இருப்பதை கண்டு கோபம் கொண்டு சத்தமிட்டார். இந்த இழி செயலில் ஈடுபட்டதற்கு ஸ்ரீ அரவிந்தருக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்டதற்கு, இந்த கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பகவான் அமைதியாக மறுத்தார். ஸ்ரீ அரவிந்தர் கைது செய்யப்படுவதற்கு 1.5 மாதம் முன்பே அவருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் அவருக்கு வரவிருக்கும் ஆபத்து குறித்து எச்சரித்தார். அப்பொழுது ஸ்ரீ அரவிந்தர் கடவுள் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதனால் அவர் எப்பொழுதும் தன்னை காப்பார் என்ற தன் உறுதியை விளக்கினார். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் லாக்அப்பில் கழிந்தது. இங்கு இதே வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட மாணிக்தோலா தோட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலரை சந்தித்தார்.
குளிப்பதற்கு வசதி இல்லாததால் குளிக்கவில்லை. அவருக்கு கொடுத்த சாதமும் பருப்பும் விழுங்குவதற்கே சிரமமாக இருந்ததனால் பகவான் அதை கைவிட்டார். பிற்பகல் முட்டை பொரி தரப்பட்டது. 3 நாட்களுக்கும் இதுவே அவர்களது உணவு. அதே சமயம் திங்கட்கிழமை சார்ஜென்ட் தாமாகவே முன்வந்து தேநூறும் ரொட்டியும் அளித்தார். குற்றவாளிகளை அவர்களது வக்கீல் பார்ப்பதையும் பகவானுக்கு அவரது வக்கீல் வீட்டிலிருந்து உணவு தெரிவிப்பதற்கு அனுமதியும் மறுக்கப்பட்டது. திங்கட்கிழமை கமிஷனர் முன் அவினாஷ், சைலேன் இருவருடன் ஸ்ரீ அரவிந்தரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். முற்பிறவைகளில் செய்த நல்ல கர்மங்களின் பயனாக கைது செய்யப்படும் பாக்கியம் தங்கள் மூவருக்கும் முன்பே வாய்த்திருந்தால் சட்ட பொருட்டுகள் குறித்து சிறிது அனுபவம் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று இங்கு பகவான் நகைச்சுவையாக கூறுகிறார். எனவே கமிஷனரிடம் எதையும் கூற மறுத்து விட்டார். மறுநாள் அவர்களை மேஜிஸ்ட்ரேட் தான்கில்லின் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்பொழுது திரு குமாரகிருஷ்ண தத்தா, மிஸ்டர் மேனுவல் மற்றும் பகவானது உறவினர் ஒருவர் ஆகியோரை ஸ்ரீ அரவிந்தர் முதலாக சந்தித்தனர். மேலும் அவர் அரவிந்த கோஷ் கொலைகாரனின் தலைவன் என்று மிஸ்டர் மேனுவல் போலீசார் பகவானது வீட்டிலிருந்து சில சந்தேகத்திற்குரிய காகிதங்கள் மற்றும் கடிதங்களை கண்டெடுத்தனர் என்று கூறுவது பற்றி கேட்டார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தர் அப்படி ஒன்றும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அவரது உறவினரிடம் தன் வீட்டார் தன்னை குறித்து கவலையுறவோ பயப்படவோ வேண்டாம் என்றும் கூறுமாறும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் தான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படுவது நிச்சயம் என்றும் கூறினார். தொடக்கத்தில் சனி சிறையில் மனம் சிறிது கலக்கமடைந்தாலும் 3 நாட்கள் பிரார்த்தனையிலும் தியானத்திலும் கழிந்ததனால் அசைக்க முடியாத விசுவாசத்திலும் சாந்தியிலும் அவரது ஜீவன் மூழ்கிற்று. தான்வில் கோர்ட்டிலிருந்து அலிப்பூருக்கு வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்ட குழுவில் ஸ்ரீ அரவிந்தருடன் நிராபதர், தீனதயாளர், ஹேமச்சந்திரதாஸ் மற்றும் சிலர் இருந்தனர். மேதினிபூரில் ஒரு முறை ஸ்ரீ அரவிந்தர் ஹேமச்சந்திரதாஸின் வீட்டில் தங்கியிருந்ததால் அவர் பகவானுக்கு அறிமுகமானவரானார். போலீசார் மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தப்படாமல் உத்தரவில் கையெழுத்து வாங்கி கொண்டனர். மீண்டும் வண்டியில் ஏற முற்படும் பொழுது ஒருவர் ஸ்ரீ அரவிந்தரிடம் வந்து அவரை தனிமை சிறையிலிட உத்தரவு தயாராகி கொண்டிருப்பதாகவும் கூறினார். அத்துடன் அவரது வீட்டில் ஏதாவது தகவல் சொல்ல தேவை இருந்தால் தான் போய் சொல்வதாக கூறினார். அந்த இடத்தில் பகவான் தன் நாட்டு மக்களுக்கு தன்பால் உள்ள சுயநலமற்ற அன்பையும் அனுதாபத்தையும் எடுத்துக்காட்டும் உதாரணமாக இந்நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அதன் பிறகு கோர்ட்டிலிருந்து சிறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். பிறகு அவர்களை தனித்தனி அறைக்குள் சிறையிலிட்டனர். அலிப்பூர் சிறைவாசம் மே 5ஆம் தேதி என்று தொடங்கி அதற்கு அடுத்த வருடம் மே 5ஆம் தேதியுடன் முடிவடைந்து மே 6ஆம் தேதி ஸ்ரீ பகவான் விடுதலை அடைந்தார். தனிச்சிறை குறித்து பகவான் வர்ணிக்கிறார். தனிச்சிறை நீளம் 9 அடி, அகலம் 5 அல்லது 6 அடி இருக்கலாம். ஜன்னல் கிடையாது. முன்பக்கம் உறுதியான இரும்பு கம்பிகள். இந்த பூண்டே ஸ்ரீ அரவிந்தருக்கு அளிக்கப்பட்ட விடுதி. அறையின் வெளியில் கல் தரையிலான முற்றம், உயர்ந்த செங்கல் சுவர், எதிரில் மரக்கதவு. அந்த கதவின் மேல் பகுதியில் கண்மட்டத்தில் கைதி என்ன செய்கிறான் என்று அறியும் பொருட்டு ஒரு துவாரம் இருந்தது. இவ்விதமான அறைக்கு சிறை பாஷையில் 6 டிகிரிகள் 6 டிகிரிஸ் என்று பெயர். அதாவது தண்டனை வேறு வேறு டிகிரிஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் பீப்புள். இதிலும் கடும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் குற்றக்கதவு எப்பொழுதும் மூடியே இருக்கும். தினமும் 2 முறை உணவு கொண்டு வரும் சக குற்றவாளி மற்றும் கண்காணிக்கும் காவல்காரர், இவர்கள் மட்டுமே மனித தொடர்புகள். இதில் ஹேமச்சந்திரதாஸுக்கு கைகளில் காப்பும் கால்களில் சங்கிலியும் உண்டு. வந்தே மாதரம் கைதிகளுக்கு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விசேஷ மரியாதைகள் அளிக்கப்படும். அடுத்த பத்தியில் ஸ்ரீ அரவிந்தரது நகைச்சுவை உணர்வு பிரதிபலிப்பதை பார்க்கலாம். மகா புருஷரும் யோகியுமான பகவானுக்குள் இத்துணை நகைச்சுவை, அதுவும் கடுமையான சிறைவாச அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அவர் வெளிப்படுத்தியுள்ளது துன்பம் வரும் வேளையில் சிரிக்க வேண்டும் என்று சொல்வது போல் உள்ளது. அதை தன்னிலை, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் வடிவில் அவரது வாயிலாகவே கேட்டால்தான் நம்மால் ரசிக்க முடியும். இதை நான் அவர் கூற்றிலேயே வாசிக்கிறேன். எங்களுடைய விடுதிகளின் நிலை இவ்வாறு இருக்க
உதார குணமுடைய அதிகாரிகள் எங்களுக்கென்று ஏற்பாடு செய்திருந்த நல்வரவு வசதிகளோ அப்பழுக்கு கூற முடியாதபடி இருந்தன. ஒரு தட்டும் கிண்ணமும் முற்றத்தை அலங்கரித்தன. எனது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் இந்த தட்டும் கிண்ணமும் நன்றாக கழுவி சுத்தம் செய்யப்பட்டால் வெள்ளி போல் மின்னும். அத்தருணத்தில் என் சிறை வாழ்வின் பூரண திருப்தியை உணர்வேன். அந்த சிறைச்சாலை என்னும் சொர்க்க சாம்ராஜ்யத்தில் புனிதமான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஒப்பற்ற சின்னமான இந்த பாத்திரங்களின் பிரகாசத்தை காணுந்தோறும் ராஜபக்தியால் ஏற்படும் ஆனந்தம் என்னுள் பொங்கி எழும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தட்டும் இந்த ஆனந்தத்தில் பங்கு பெறுவதுண்டு. விரல்களை ஒரு சிறிது கடினமாக அதன் மீது அழுத்தினால் அராபிய தேசத்தில் சுற்றி வரும் முகமதிய துறவிகளைப் போல் வட்டமாக சுற்றி வரும். அப்பொழுது ஒரு கையால் தட்டை பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் சாப்பிடுவதை விட வேறு வழி இல்லை. இல்லாவிடில் ஒப்பு ஊமையற்ற சிறை உணவுடன் அது சுற்றி கொண்டே நழுவிவிடும். ஆனால் தட்டை விட கிண்ணமே எனது அன்புக்கும் உபயோகத்திற்கும் பாத்திரமாய் இருந்தது. ஜடப்பொருட்களில் இது பிரிட்டிஷ் சிவிலியனை போன்றது. அவர் எப்படி எல்லா வேலைகளுக்கும் இயற்கையாகவே தகுதி உடையவராக இருக்கிறாரோ, அதாவது நீதிபதி, ஆளுநர், போலீஸ், ரெவென்யூ அதிகாரி, நகராட்சி தலைவர், தர்மோபதேசம் செய்பவர் என்று எந்த பொறுப்பானாலும் சரி கூறிய மாத்திரத்திலேயே ஏற்க வல்லவராக இருப்பது போல், விசாரணை அதிகாரி, வாதி, போலீஸ் அதிகாரி, சில சமயங்களில் வாதியின் வக்கீல் இவை யாவும் சிறிது முரண்பாடின்றி அவரது ரத்தத்திலேயே பிணைத்திருப்பது போல் என் பேரன்புக்குரிய கிண்ணமும் பலவித பணிகளை ஏற்றும் திறன் வாய்ந்ததாய் விளங்கியது. இந்த கிண்ணத்திற்கு மத கட்டுப்பாடுகள் கிடையாது, பாரபட்சம் கிடையாது. சிறையில் அந்த கிண்ணம் காலை கடன்களை முடித்துக் கொள்ள உதவியது. பின்னர் அந்த கிண்ணத்தினால் வாய்க்கொப்பளிப்பேன், குளிப்பேன். சிறிது நேரத்திற்கு பின் சாப்பிடும் பொழுது அதே கிண்ணத்தில் சூப் அல்லது காய்கறி பரிமாறப்படும். அதே கிண்ணத்தில் தண்ணீரும் குடிப்பேன். பிறகு வாயை கழுவினேன். இம்மாதிரி எல்லா காரியங்களுக்கும் பயன்படும் ஒரு விலை மதிப்பற்ற பொருள் பிரிட்டிஷார் சிறைச்சாலையை தவிர வேற எங்கு கிடைக்கும்? கிண்ணம் எனது லௌகீக தேவைகளை பூர்த்தி செய்ததும் அன்றி எனது ஆன்மீக தேவைக்கும் உதவி புரிந்தது. வெறுப்புணர்ச்சி என்னை விட்டு நீங்குவதற்கு இத்தகைய பேர் உதவியையும் குருவையும் வேற எங்கு பெற முடியும்? தனிச்சிறைவாசத்தின் முதல் அத்தியாயத்தில் இதுகாரம் நாம் பகவானுடைய நகைச்சுவை உணர்வை சர்க்காசம் அவர் ரொம்ப நையாண்டி பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம். பின்னர் காலை கடன்களுக்கு மற்றொரு பாத்திரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் மூலம் வெறுப்புணர்ச்சியை கட்டுப்படுத்தும் பாடத்தை தான் இலவசமாக கற்றுக்கொண்டதாக ஸ்ரீ பகவான் கூறுகிறார். காலை கடன் கழிப்பதற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு அடக்கி ஆள வேண்டும் என்பதைத்தான் உணர்ந்து கொண்டதாக தெரிவிக்கிறார். அறையில் காரடிக்கப்பட்ட 2 கூடைகள் வைக்கப்பட்டு காலை மாலை இருவேளையும் ஒரு தோட்டி சுத்தம் செய்வான். சில சமயம் அகாலத்தில் கடன் கழித்தல் சில மணி நேரம் துர்நாற்றத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாட்டின் காரணமாக சாப்பிடும் வேளையிலும் இரவிலும் அச்சிறு அறையில் சங்கடங்கள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. இதையும் பகவான் நையாண்டி செய்கிறார். குளியலறையுடன் கூடிய விடுதிகள் மேற்கத்திய கலாச்சார அம்சம் என்றால், ஒரு சிறிய விடுதியிலேயே படுக்கும் அறை, சாப்பிடும் அறை, கழிப்பறை இவை அனைத்தும் ஒன்று கூடி அமைந்தால் அதை அளவுக்கு மீறி அதிவசதி என்றுதானே கூற வேண்டும் என்கிறார். பிற வசதிகளாக குளிப்பதற்கு ஒரு வாளி, ஒரு தகர டப்பா, 2 சிறை கம்பளிகள் இருந்தன. பகவான் முற்றத்தில் குளிப்பார். தொடக்கத்தில் தண்ணீர் கஷ்டமாக இருக்கவில்லை. பின்னர் அதுவும் ஏற்பட்ட பொழுது அருகில் உள்ள மாட்டு கொட்டகையில் உள்ள கைதி வேண்டிய அளவு தண்ணீர் கொணர்ந்து கொடுப்பான். மற்ற கைதிகளுக்கு ஒரு வாளி தண்ணீர், தினசரி கடன்கள், பாத்திரம் தேய்த்தல், குளித்தல் அனைத்தையும் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் அவர்கள் விசாரணை கைதிகள் என்பதால் இந்த சலுகை. தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு 1 அல்லது 2 கிண்ணம் தண்ணீர் மட்டுமே குளிப்பதற்கு கிடைக்கும். கைதிகள் இதை காக்கை குளியல் என்று கேலி செய்வார். அப்பொழுது கோடைக்காலம். அறைக்குள் காற்று புக முடியாததால் அறை முழுவதும் சூளையை போன்று சூடு இருக்கும். அடக்க முடியாத தாகம் தணிய தகர டப்பாவில் உள்ள வெப்பமான நீரை குடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. நல்ல மனம் படைத்த சிறை வைத்தியர் ஸ்ரீ அரவிந்தர் படும் தண்ணீர் கஷ்டத்தை கண்டு ஒரு மண்பானைக்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் விநியோகம் செய்வது அவர் கையில் இல்லை. ஆகவே வெகு நாட்கள் போன பிறகுதான் ஒரு குப்பைக்காரன் எங்கிருந்தோ ஒரு பானையை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் தாகத்துடன்
தான் நடத்திய நீண்ட போராட்டத்தின் காரணமாக தாகமற்ற நிலையை தான் அடைந்து விட்டதாக பகவான் கூறுகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்ரீ பகவான் யோக நிலையை மேற்கொண்டு புலன்களை வென்றுள்ளார். கம்பளிகள் இரண்டில் ஒன்றை விரித்துக் கொள்ளவும் ஒன்றை சுருட்டி தலையணையாகவும் பயன்படுத்த தூங்குவார். வெப்பத்தின் கொடுமையினால் தரையில் உருண்டு புரண்டு பூமித்தாயின் குளிர்ந்த ஸ்பரிசத்தில் ஆனந்தம் அடைவார். மழைக்காலங்களில் பலத்த காற்றில் இலை, தூசி, குப்பை முதலியவையுடன் அந்த அறையில் ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். அம்மாதிரி நேரங்களில் போர்வையை தூக்கி கொண்டு மலம் கழிக்கும் ஓரத்தில் மட்டுமே உலர்ந்த இடம் இருக்குமாதலால் அங்கு ஒதுங்குவார். ஆனால் அங்கு படுத்து உறங்க முடியாமல் தூக்கத்தின் ஆசையை துறந்து எண்ணங்களில் தஞ்சம் புகுவார். ஆனால் மழைக்காலத்தை அதன் குளுமை காரணமாக ஸ்ரீ அரவிந்தர் வரவேற்றார். அடுத்த பத்தியில் பகவான் நாகரிகமடைந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த விசித்திர ஏற்பாடுகள் குறித்து, இதன் காரணமாக நிரபராதிகள் எத்தகைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்பது குறித்தும் விளக்குகிறார். இதற்கிடையில் தான் எவ்வாறு எந்த துன்பமும் தன்னை பாதிக்காத அளவு ஒரு அதீத நிலையை அடைந்தார் என்பதையும் குறிப்பிடுகிறார். சிறைவாசம் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவருக்கு கோபமோ துக்கமோ ஏற்படாமல் சிரிப்பே வருகிறது என்கிறார். பகவான் கூறுகிறார், அவர்கள் அனைவரும் உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பெரும்பாலோர் மிராசுதாரர் மகன்கள். தங்கள் குடும்பம், கல்வி, குணம், ஒழுக்கம் இவைகளில் இங்கிலாந்து உயர் குடிமக்களுக்கு சமமானவர்கள். அந்நியர் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது இதுவே அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம், அதுவும் சந்தேகத்தின் பேரிலேயே. கைது செய்யப்பட்டனர். அதிலும் சிலர் விஷயத்தில் போலீசாரின் சந்தேகத்திற்கு கூட போதிய வலுவான காரணம் கிடையாது. இம்மாதிரி சூழ்நிலையில் சாதாரண கொள்ளையர்கள் திருடர்கள் போல் கூண்டில் மிருகங்களை அடைப்பது போல் அடைத்ததுடன் தகுதியற்ற உணவு, தண்ணீர் பஞ்சம், தாகம், பசி, மழை, குளிர் போன்றவற்றை தாங்கிக் கொள்ள செய்வதுதான் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளுக்கு பெருமை சேர்ப்பதாகாது என்கிறார் பகவான். மேலும் இந்த ஏற்பாடு மாற்று பக்தி எனும் தன் தாய்நாட்டு பக்தி என்னும் நெருப்பில் நெய்வார்த்தது போல் இருந்ததாக கூறுகிறார். தான் சூரத்திற்கு செல்லும் போது அனைவரும் ஒன்றாக 3ஆம் வகுப்பில் பயணித்தும் ஒரே அறையில் தரையில் படுத்து உறங்கியதும் ஒரே உணவை உண்டதும் ஏழை பணக்கார் என்ற பேதமின்றி இருந்ததை போல் அந்த கொள்கையை சிறையிலும் செயல்படுத்தியதாக சொல்கிறார். அலிப்பூர் சிறைவாசத்தின் போது சக குற்றவாளிகளான விவசாயி, கொல்லன், குயவன் போன்றோருடன் கூட வாழ்ந்து உணவருந்தி அதே துன்பங்களையும் சலுகைகளையும் அனுபவித்து அனைவரது உள்ளங்களிலும் இறைவன் வசிக்கிறான் என்பதை தான் உணர்ந்து கொண்டதாக பகவான் தெளிவுபடுத்துகிறார். பூனாவிலிருந்து வெளிவரும் இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் என்ற பத்திரிகையில் பகவானின் சிறையில் கடவுளிடம் ஈடுபாடு அதிகமாக இருப்பதை காண்கிறோம் என்ற கட்டுரையை பற்றி குறை கூறியுள்ளதை குறித்து, கடவுள் சிறை, குடிசை ஆகியவற்றில் துன்பமுறும் இதயங்களில் இறைவன் இல்லாமல் தனவான்களிடமும் சிங்கார வனங்களிலுமா காட்சியளிப்பார் என்று கேள்வி எழுப்புகிறார் பகவான். கடவுள் கல்வி, அறிவு, புகழ், வாழ்க்கை வசதிகள் இவற்றை பார்ப்பதில்லை. ஏழை எளியவர்களுக்கு காட்சி அளிப்பதோடு ஜாதி மத பேதமும் இன்றி துன்பப்படுவோருக்கு செய்யும் சேவையில் தன் உயிரை அர்ப்பணிப்பவனின் இதயத்தில் உலக நாயகனாக இறைவன் எழுகிறான் என்று சமத்துவம் பேசுகிறார். அத்தனி சிறை லால் பசார் லாக்கப்பை விட பரவாயில்லை என்று ஸ்ரீ அரவிந்தருக்கு தோன்றியது. இங்கு அந்த சிறையின் சுவர்கள் எங்கும் நிறை பிரம்மன் அன்புடன் அவரை கட்டி அணைத்து நெருங்கி வருவது போல் தோன்றியது. இச்சிறையின் முற்றக்கதவு திறந்திருந்தால் சிறை கம்பிகளின் அருகில் அமர்ந்து திறந்த வெளியையும் சக கைதிகளின் நடமாட்டத்தையும் பார்க்கலாம். முற்றச்சுவரின் பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததனால் அதன் பச்சை இலைகள் கண்ணுக்கு விருந்தளித்தது. 6 டிகிரி, அதாவது அந்த 6 அறைகளின் முன்பு காவல் புரியும் காவலரின் காலடி ஓசை ஓர் உயிர் நண்பனின் நல்வரவை அறிவிப்பது போல் உள்ளது. அண்மையில் மாட்டுக்கொட்டையின் பசுக்களும் இடையர்களும் கண்ணுக்குரிய இனிய காட்சிகள். அலிப்பூர் தனி சிறைவாசம் அன்பு குறித்த ஓர் இணையில்லா பாடத்தை போதித்தது. சிருஷ்டியில் உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் மனிதனுக்கு ஆழ்ந்த அன்பு ஏற்படும் என்ற கருத்து உண்மையானதாக பகவான் குறிப்பிடுகிறார்.
சிறைவாசத்தின் முதல் நாள் அமைதியாக கழிந்தது. கடவுளிடம் அசையாத நம்பிக்கை இருந்ததால் தனிமை அவரை பாதிக்கவில்லை. மற்ற ரக அரிசி சோறு, அதிலும் தவிடு, கூழாங்கல், பூச்சி, முடி, தூசி முதலியவர்களுடன் அளிக்கப்படுவதும், தாராளமாக தண்ணீர் கலந்த உப்பு சப்பற்ற பருப்பு இவையே உணவாக அளிக்கப்பட்டாலும் அவரது மனப்பான்மையை அது அசைக்கவில்லை. சமையல் முறை இன்னியும் மாறாமல் ஒரே மாதிரி சாஸ்வதமான நிரந்தர ஒப்பற்ற தனிப்பொருளாய் விளங்கியது என்று தத்துவம் பேசுகிறார் ஸ்ரீ பகவான். காவற்காரர்கள் மாறும்போது கைதிகளின் எண்ணிக்கையை சரிபார்ப்பதற்காக கைதிகளை தூக்கத்திலிருந்து எழுப்பி பதிலளிக்க செய்வார்கள். இதனால் உறக்கம் கெடும். இந்த முறையில் இந்திய காவலரிடம் கடமை உணர்ச்சியை விட பரி உணர்ச்சி அதிகமாக இருந்ததால் நடுநிசையில் எழுப்பி, ஐயா சௌக்கியமா என்று அக்கறையாக விசாரிப்பார்கள் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார். இறுதியில் தனது தூக்கத்தை காக்கும் பொருட்டு அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியதாயிற்று என்றும், அதன் பிறகே இந்த செயல் நின்றது என்றும் குறிப்பிடுகிறார் பகவான். சிறையில் காலை உணவான லுப்சி என்னும் கஞ்சி குறித்து பகவான் நாம் வெடித்து சிரிக்கும் அளவு கூறுகிறார். லுப்சி என்பது கஞ்சி வடிக்காத சாதம். இதுவே கைதிகளின் காலை சிற்றுண்டி. இதனை திரிமூர்த்தி என்று வர்ணிக்கிறார். அதாவது 3 உருவங்களில் காட்சி கொடுக்குமாம். முதல் நாள் ஞான வடிவம், கலப்படமில்லாத மூலப்பொருள், சுத்தமான வெண்மையான சிவ வடிவம். 2ஆம் நாள் இரண்ய கர்ப்ப வடிவம், பருப்புடன் கூட செய்யப்பட்ட மஞ்சள் நிறமான கதம்பம் கிச்சடி. 3ஆம் நாள் விராட உருவத்தில் சிறிது வெள்ளத்துடன் கலக்கப்பட்டு சாம்பல் நிறமாக இருக்கும். இந்த கடைசி வடிவில் தான் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருந்தது. ஞான வடிவமும் இரண்ய வடிவமும் சாதாரண மனித நிலைக்கு அப்பாற்பட்டதென கருதி பகவான் அதை சாப்பிடும் முயற்சியில் இறங்கவில்லை. ஆனால் விராட ரூபத்தை பலாத்காரமாக தன்னுள் செலுத்தி பிரிட்டிஷ் ஆட்சியின் அற்புத குணாதிசயங்களை வியந்தும் மேற்கத்திய பரோபகார சிந்தனையின் மகோன்னதத்தை தாம் பாராட்டி மகிழ்ந்ததாக குறிப்பிடும் ஸ்ரீ அரவிந்தரின் நக்கலையும் நையாண்டியையும் ரசிக்காமல் இருக்க முடியுமா நம்மால்? வீட்டிலிருந்து பகவானுக்கு உடைகள் வராதால் மாட்டுக்கொட்டகையின் கைதி வார்டர் ஒரு நீளமான முரட்டுத்தனமான சில்க் துணி கொடுத்தார். குளித்தவுடன் பகவான் தன் துணிகள் காயும் வரை அதையே அணிந்திருந்தார். துணிகளையும் பாத்திரங்களையும் கொட்டகையின் கைதி ஒருவன் சுத்தம் செய்து விடுவான். 11 மணிக்கு பகல் உணவினை கூடையின் அருகாமையிலிருந்து விலகி வெயில் அடித்தாலும் பரவாயில்லை என்று அநேகமாக முற்றத்திலேயே பகவான் உணவு அருந்தினார். மாலையும் அதே போல் 5:30 மணி அளவில். அதன்பின் கதவு திறக்க அனுமதி இல்லை. கைதிகளுக்கு கிடைக்கும் ஒரே சுகம் உறக்கம் மட்டுமே. அந்த சமயத்தில் மனோதிடம் அற்றவன் தனது சிறைவாசத்தின் மின்னல்களை நினைத்து கண்ணீர் விடுவான். கடவுள் பக்தன் அமைதியான இருளில் கடவுளின் சாநித்தியத்தை பிரார்த்தனையிலும் ஞானத்திலும் அனுபவிக்கிறான். 6 டிகிரிக்கு பின்னால் 2 வரிசைகளாக 44 அறைகள் இருந்தன. அவை 44 டிகிரி என்று அழைக்கப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்ட பெரும்பாலோர் அங்குதான் வைக்கப்பட்டிருந்தனர். சிறையின் மற்றொரு பக்கத்தில் சில பெரிய அறைகள் இருந்தன. அவற்றின் ஒன்றில் 12 பேர் வரை தங்கலாம். அவர்களுக்குள் பேசவும் மனித உறவின் தொடர்பு அவர்களுக்கு கிட்டியதால் அவர்கள் சந்தோஷமாக பொழுதை கழித்தனர். அவர்களுள் ஒருவரான ஹேம்சந்திர தாஸ் தனி சிறைவாசமாக ஒரு சிறிய அறையில் அடைத்து கதவை வெளிப்பக்கம் தாழிட்டிருந்தனர். இது மிக கடுமையான தண்டனை. போலீசார் அவ்வப்போது அடையாள அணிவகுப்பு நடத்தினார். ஆனால் இது ஒரு கண்துடைப்பு நாடகமானாலும் கைதிகள் மனிதர்களை சந்திக்கவும் உரையாடவும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. எனவே அவர்கள் இந்த சடங்கை விரும்பினர். இப்படியாகத்தான் பகவான் தன் தம்பி மரீனை அணிவகுப்பில் முதன்முறையாக சந்தித்தார். ஆனாலும் அவர் ஒன்றும் பேசவில்லை. பெரும்பாலும் நரேந்திர கோஸ்வாமி பகவானுடன் நிற்பது வழக்கம். கோஸ்வாமி பார்க்க வசீகர தோற்றம் உடையவராக இருப்பினும் அவன் கண்கள் கெட்ட எண்ணங்களை பிரதிபலித்தன. தான் தன் தந்தையின் செல்வாக்கினால் விடுதலை பெற்று விடுவேன் என்றும் கூறினார். இந்த கோஸ்வாமி தான் பின்னாளில் அப்ரூவராக மாறி பகவானுக்கு எதிராக சாட்சி சொன்னதால் கன்யாலாலால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மருத்துவமனையில். இது பின்னாடி வரும். சிறைவாசிகள் துன்பங்களுக்கு சிறை நிர்வாகமே காரணமின்றி
எந்த ஒரு தனி அதிகாரியின் கொடூர குணத்தாலோ ஏற்பட்டதன்று என்கிறார் பகவான். உண்மையில் அலிப்பூர் சிறை நிர்வாகிகள் அனைவரும் பண்புடனும் மரியாதையுடனும் மனசாட்சியுடனும் நடந்து கொண்டதாகவே ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். சிறை மேலதிகாரியான எமர்சன் துரை மற்றும் சிறை உதவி டாக்டர் வைத்தியநாத் சாட்டர்ஜி இவ்விருவரும் நற்குணங்கள் நிரம்பியவர்கள். ஒருவர் ஐரோப்பாவில் அநேகமாக மறைந்துவிட்ட கிறிஸ்துவ தர்மத்தின் அவதாரம், மற்றொருவர் இந்து தர்மத்தின் சாரமான தயை பரோபகாரத்தின் நடமாடும் உதாரணம். எமர்சன் மேன்மக்களிடம் மட்டுமல்ல, தன்னை விட கீழ்மைப்பட்டவர்களிடமும் நேர்மையாகவும் எளிமையாகவும் நடந்து கொண்டார். ஜெயிலர் யோகேந்திர பாபு திறமையும் சாமர்த்தியமும் மிக்கவர். கூடுமானவரை சிறையில் நியாயத்தை நிலைநாட்டி கொடுமையை தவிர்த்தவர். அவர் ஓய்வு பெற சில மாதங்களே எஞ்சியிருந்த போது அலிப்பூர் குண்டுவெடிப்பு சதியில் சம்பந்தப்பட்ட கைதிகளின் வரவு அவருக்கு கவலையும் பீதியையும் ஏற்படுத்தியது. சுறுசுறுப்பும் சக்தியும் கொண்ட வங்காளி இளைஞர்கள் என்ன விபரீதம் ஏற்படுத்துவார்களோ என்று நிலை தடுமாறி இருந்தார் யோகேந்திர பாபு. ஏனென்றால் அவருக்கு பென்ஷன்ல எந்த ப்ராப்ளமும் வராது, தான் ரிட்டையர் ஆனா கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவங்களுடைய வழக்கு வரவே அவருக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு. தன்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி ஆகுமோன்னு, பேமெண்ட் எமால்மெண்ட்ஸ் எல்லாம். ஆகஸ்ட் மாதத்தில் சிறையை பார்வையிட்ட யுகேனன் துரை திருப்தி அடைந்தது கண்டு ஜெயிலர் யோகேன் பாபு தன் பணி ஓய்வு காலம் திருப்திகரமாக இருக்கும் என்று மனக்கோட்டை கட்டினார். இது குறித்து ஸ்ரீ அரவிந்தர் கூறும் தத்துவம் என்னவென்றால், அல்லலில் அனுதினமும் அவதிப்படும் இம்மானுட வர்க்கத்திற்கு உதவியாக இறைவன் இரு நன்மைகள் செய்துள்ளான் என்கிறார். ஒன்று, எதிர்காலத்தை மனிதனின் கண்களில் புலப்படாதவாறு இருளில் மறைத்து வைத்துள்ளார். இரண்டாவது, அவனுக்கு ஆறுதல் அளிக்கவும் அவனை தாங்கி செல்வதற்கும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு குருட்டு நம்பிக்கையை அளித்துள்ளார் என்கிறார். ஸ்ரீ பகவான் ஏன் இவ்வாறு சொல்கிறார் என்றால், ஜெயிலர் யோகேந்திர பாபு தன் ஓய்வு காலம் குறித்த கவலை இனி இல்லை என்று கூறிய 4-5 நாட்களுக்கு பிறகு நரேன் கோஸ்வாமி கண்ணையாவினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு பியூகேனன் அடிக்கடி சிறைக்கு வர ஆரம்பித்ததன் பயனாக, பியூகேனன்றவர் ஒரு இன்ஸ்பெக்டர் போல, அவர் சிறைச்சாலையை இன்ஸ்பெக்ட் பண்றவர். யோகன் பாபு பணியிலிருந்து நீக்கப்பட்டார். சோகத்திலும் வியாதியிலும் பீடிக்கப்பட்டு சீக்கிரமே யோகன் பாபு இறந்தும் போனார். சிறையின் மற்ற இலாக்காக்களுக்கு வங்காளியான யோகேன் பாபு தலைவராக இருந்தது போல் மருத்துவமனையை வைத்தியநாத் பாபு என்ற வங்காளியை அனைத்து பொறுப்புகளும் ஏற்றுக்கொண்டிருந்தார். இவர் டாக்டர் டாலி எமர்சன் போல் தயாள குணமுள்ளவர் அல்லர் எனினும் பெருந்தன்மை மிக்க நாணயஸ்தர். சிறைப்பட்ட இளைஞர்களின் அடக்கமான நடத்தை, சிரித்த முகம், பணிவு இவற்றை பெரிதும் பாராட்டினார். வஞ்சனையும் இழிகுணமும் அவரிடம் கிஞ்சித்தும் கிடையாது. ஒருமுறை ஸ்ரீ அரவிந்திற்கு காய்ச்சல் கண்ட போது ஆஸ்பத்திரி செல்லவோ மருந்து சாப்பிடவோ பகவானுக்கு விருப்பமில்லை. வியாதி தீவிரமாக இல்லாவிட்டால் இயற்கையாகவே உடல் தன்னை குணமாக்கி கொள்ளும் என்பது அவரது நம்பிக்கை. ஆனால் டாக்டர் அவரது உடல்நிலை குறித்து பெரிதும் கவலைப்பட்டார். மருத்துவமனைக்கு செல்ல கட்டாயப்படுத்தினார். வீட்டு உணவு போல் வழங்க ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் நீண்ட நாள் அவர் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க வற்புறுத்தினார். ஆனால் பகவான் இதை மறுத்து விரைவில் சிறைவார்த்தைக்கே திரும்பினார். அந்த நேரத்தில் சத்யேந்திரநாத் மற்றும் கண்ணையாலாளர் நரேன் கோஸ்வாமி மருத்துவமனையில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட விபரீதம் நிகழ்ந்தது. வைத்தியநாத் பாபுவின் நற்குணங்களை ஸ்ரீ அரவிந்தர் போற்றி புகழுகிறார். பிறருக்கு பரிந்து உதவுவதற்காகவே அவர் பிறவி எடுத்தாரோ என்று எண்ணும் வண்ணம் அவருடைய அளவுக்கு விஞ்சிய இரக்கம் உள்ளவர். இதுவே இறைவன் மனிதனிடம் விரும்பும் குணங்களில் தலை சிறந்தது எனலாம். அவர் வேலை இழந்ததற்கு முக்கிய காரணமும் இதுதான். சிறையின் கொடுமைகளுக்கு அதிகாரிகள் பொறுப்பல்ல என்பதை உணர்த்தவே ஸ்ரீ பகவான் சில முக்கிய அதிகாரிகளின் நற்குணங்களை அவ்வப்பொழுது புகழ்ந்து விவரிக்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் அதிகாரியிடமிருந்து சிறை முத்திரையிடப்பட்ட காகிதம், பேனா, கருப்பு மசி ஆகியவற்றை பெற்று சஞ்சீவனி பத்திரிகையின் பிரசித்தி பெற்ற ஆசிரியரான அவரது மாமாவுக்கு வேஷ்டி சட்டை மற்றும் படிப்பதற்கு புத்தகங்கள், கீதை, உபனிஷத்து இவைகளை அனுப்புமாறு கடிதம் எழுதினார். இவையெல்லாம் சேர 4 நாட்கள் ஆயின. அதற்கு முன்பு தனிச்சிறையின் மிக அபாயகரமான மாபெரும் சக்தியை பற்றி அறிய போதிய அவகாசம் கிடைத்தது. திடமான புத்தி கொண்டவர்கள் கூட இம்மாதிரி தனிச்சிறை வாசத்தில் ஏன் நிலைகுலைந்து
பைத்தியமாகின்றனர் என்பதை இதற்குள் பகவான் அறிந்திருந்தார். அதே சமயத்தில் இறைவனின் எல்லையற்ற கருணையையும் அவருடன் ஒன்றுபட இதுவே அருமையான வாய்ப்பளித்தது என்கிறார். சிறைக்கு வருவதற்கு முன் காலையில் 1 மணி நேரமும் மாலை 1 மணி நேரமும் தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சிறைக்கு வந்த பின் வேலை ஒன்றும் இல்லாததால் மனதை கட்டுப்படுத்தி ஒருமுனைப்பட முயற்சி செய்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் முயற்சி செய்த பின்னர் உடலும் மனமும் சோர்வடைந்ததனால் கவலையுற்றார். இந்த பகுதியில் ஸ்ரீ அரவிந்தர் எவ்வாறு சிறைவாசத்தின் தனிமையை தன் தவயோகத்திற்கு பயன்படுத்தி கொண்டார், என்ன நிகழ்ந்தது என்பதையும் காணப்போகிறோம். நம் எல்லோரையும் போல் பகவானுக்கும் பலவிதமான எண்ணங்கள் தோன்றின. ஆனால் எவ்வாறு அவர் வேறுபட்டு அவற்றை அடக்கி ஆண்டார் என்பதே நாம் அறிய வேண்டிய செய்தி. மனித உரையாடலின்றி, சிந்திக்க பொருள் ஏதுமின்றி சலிப்படைந்த மனம் சிந்திக்கும் ஆற்றலை இழந்தது. ஒரு நிலையில் ஆயிரக்கணக்கான தெளிவற்ற எண்ணங்கள் தோன்றினாலும் சிந்தனை மனக்கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் வெளியேறின. அப்படியும் நுழைந்த 1-2 எண்ணங்கள் அங்குள்ள அமைதியை கண்டு பீதி உற்று வெளியேறின. இந்த நிலையில் பகவான் தீவிர மனவேதனையை அனுபவித்ததாக கூறுகிறார். சிறிது நேரம் சூடேறிய மூளையை குளிர்விக்கும் பொருட்டு சிறைக்கு வெளியில் தெரிந்த இயற்கை காட்சியில் மனதை செலுத்தினார். ஆனால் அவரால் நீண்ட நேரம் அதில் லயிக்க முடியவில்லை. பின்னர் சிறையின் அந்த உயிரற்ற சுவரை நோக்கினார். அதனால் அவரது உள்ளம் மேலும் சோர்வடைந்தது. சிறையில் அடைபட்ட துன்பத்தை நினைந்து மனம் அமைதியற்று அலைந்தது. மீண்டும் தியானம் செய்ய உட்கார்ந்தார். முடியவில்லை. இந்த பலனற்ற முயற்சியால் மனம் தளர்ந்தது. பகவான் தன்னை சுற்றி நோக்கினார். தரையில் ஒரு துவாரத்தின் அருகே சில பெரிய கருப்பு எறும்புகள் செல்வதை கண்டார். அவற்றின் போக்குவரத்தையும் செயல்களையும் காண்பதில் சிறிது நேரம் கழிந்தது. அதன் பின்னர் சில சிகப்பு எறும்புகள் வந்து கருப்பு எறும்புகளுடன் சண்டையிட்டதை கண்டார். கருப்பு எறும்புகள் சிகப்பு எறும்புகளை கடித்து கொள்ள ஆரம்பித்தது. இதை கண்டு பகவானுக்கு சிகப்பு எறும்புகளை கண்டு இரக்கமும் பச்சாதாபமும் ஏற்பட்டது. கருப்பு எறும்புகளிடமிருந்து அவற்றை காப்பாற்ற முயற்சி செய்ததில் அவருக்கு சிந்திப்பதற்கும் விஷயமும் செய்வதற்கு வேலையும் கிடைத்தது. எறும்புகளின் உதவியால் சில நாட்கள் இவ்விதம் கழிந்தன. பின்னர் பகவான் தன் மனதுடன் வாதாடி தியானம் செய்ய முயன்றார். மனம் கட்டுக்கடங்காமல் புரட்சி செய்தது. தீய கனவில் யாரோ குரல் வலையை நெரிப்பது போல் கடும் சித்திரவதையாக இருந்தது. தானாக ஏற்படும் தனிமைக்கும் பலவந்தமாக சுமத்தப்பட்ட தனிமைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு போலும் என்று எண்ணலானார். தனிமை மனிதனுக்கு அப்பாற்பட்டது என்கிறார் பகவான். இறைவன் தன்னுடன் விளையாடுகிறார் என்றும் விளையாட்டு மைதானத்திலேயே தனக்கு சில அவசியமான பாடங்களை கற்பிக்கிறார் என்பதையும் தான் அப்போது உணரவில்லை என்கிறார். முதலாவதாக, தனிமை சிறையில் கைதிகள் எப்படி உன்மத்தம் அடைகின்றனர், உன்மத்தம் என்றால் பைத்தியம், எப்படி பைத்தியம் ஆகின்றனர் என்பதை சுட்டிக்காட்டினார் என்பதையும், இந்த கொடும் சித்திரவதை தண்டனையை நீக்கி மனித தயையோடு கூடிய சிறை நிர்வாகத்தை நிறுவ செய்யும் முயற்சியில் தான் ஈடுபட வேண்டும் என்பதையும் உணர்த்தியதாக, அதாவது இறைவன் தனக்கு இந்த ஒரு கட்டளையை கொடுத்ததாக ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். யோக நிலையை நாடுபவன் கூட்டத்தையும் தனிமையையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் என்ற நிலைக்கு ஸ்ரீ பகவான் வந்து விட்டதால் இந்த பலவீனம் சில நாட்களில் அவரிடமிருந்து நீங்கியது. ஈசன் எப்பொழுதும் தீமையிலும் நன்மையே விளைவிக்கிறான் என்று கூறும் ஸ்ரீ அரவிந்தர் இறைவனது 3வது உபதேசமாக அவரது யோகாபியாசம் இறைவனது 3வது உபதேசமாக அவரது யோகாபியாசம் அவரது சொந்த முயற்சியில் நடைபெறாது என்பதையும், அதற்கு தேவையானவை ஸ்ரத்தையும் பரிபூர்ணமான ஆத்ம சமர்ப்பணமே என்பதையும் உணர்த்தியதாக தெரிவிக்கிறார். குறிப்பாக இறைவனான ஸ்ரீ ஹரி தனக்கு அளிக்கும் சக்தி, சித்தி இவற்றை அவரது வேலைக்கே பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தான் இதன் மூலம் விளங்கி கொண்டதாக கூறுகிறார். அஞ்ஞானத்தின் கரிய இருள் விலக தொடங்கிய நாளிலிருந்து எச்சம்பவமானாலும் நன்மை விளைவிக்காத சம்பவம் ஒன்று கூட இல்லை என்பதை தான் கண்டதாக கூறுகிறார். இங்கு நாம் பகவானின் சில கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, இறைவனின் சக்தி ஒருபோதும் கண்மூடித்தனமாக வேலை செய்வதில்லை.
இரண்டாவது, அவரது சக்தியில் ஒருபோதும் வீண் விரயம் கிடையாது. மூன்றாவது, மாறாக அவர் எவ்வளவு சிக்கனமாக குறைவான செலவில் எவ்வளவு விதமான நற்பயன்களை விளைவிக்கிறார் என்பது மனிதன் அறிவிற்கு அப்பாற்பட்டதாகும் என்கிறார் பகவான். ஆனால் இதை அறியாமல் இறைவனின் எல்லா அறியும் திறமையை மறந்து உலகாளும் தெய்வீக அறிவில் குறை காண்கிறோமே, இது எத்துணை அறிவீனமான செயல் என்று கேட்கிறார் பகவான். மீண்டும் அவரது யோக பயிற்சிக்கு வருவோம். இவ்வாறு மனச்சோர்வுடன் சில நாட்கள் கழிந்த பிறகு ஒரு நாள் பகவான் பிற்பகல் ஏதோ சிந்தித்த வண்ணமா இருந்த போது முடிவில்லாமல் எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. கட்டுப்பாட்டை இழந்து தன் புத்தி பேதலித்து விடுமோ என்று அஞ்சினார். தீவிரமாக இறைவனை அழைத்து புத்தி பிசகாமல் இருக்க பிரார்த்தித்தார். அக்கணமே ஒரு குளிர் தென்றல் அவரது ஜீவன் முழுவதும் வீசியது. வாழ்வில் என்றுமே கண்டிராத ஒரு மகோன்னத ஆனந்தத்தையும் சுகத்தையும் அனுபவித்து நிச்சிந்தையாக ஜெகன்மாதாவின் மடியில் அடைக்கலமானார். அவரது சிறை வாழ்வின் துன்பங்கள் அனைத்தும் அன்றே முடிவடைந்தன. துன்பங்கள் தாமரை இலையில் விட்ட நீரை போலானது. அதன் பின்னர் தனிச்சிறையில் பகவானால் மிக ஆனந்தமாக இருக்க முடிந்தது. மனிதனின் கொடுமை வதைகளுக்கு இலக்கானவரிடம் அதிக இரக்கமும் அன்பும் அவரிடம் தோன்றியது. பிரார்த்தனையின் அபார சக்தியையும் பயனையும் தான் உணர்ந்ததாக கூறும் பகவான் இதற்காகவே இறைவன் இந்த அனுபவத்தை தனக்கு அளித்ததாக தெளிவுபடுத்துகிறார். பகவான் மீது அனுதாபம் கொண்டிருந்த டேலி துரை ஸ்ரீ அரவிந்தர் காலையும் பிற்பகலிலும் 6 டிகிரி முன் உலவ அனுமதி அளித்தார். ஒரு பக்கம் மாட்டுக்கொட்டகை, மறுபக்கம் தொழிற்சாலை. இவ்விரண்டிற்கும் இடையில் நடந்தவாறு உபனிஷத்துக்களின் சக்தி மிகுந்த மந்திரங்களை உச்சரிப்பார். பிற கைதிகளை காணும் பொழுதும் எல்லா உருவிலும் நாராயணன் இருக்கிறான் என்ற மூல உண்மையை உணர முயன்றார். யாவும் பிரம்மம் என்னும் சர்வம் கல்விதம் என்ற மந்திரத்தை மரங்கள், சுவர், மனிதர்கள், விலங்கு, பறவை, லோகம், உலோகம், மண் என்று யாவற்றிலுமே கண்டுணர முயற்சித்தார். இவை அனைத்தும் சேதனமற்றவை அல்ல என்பதையும், இவை அனைத்திலும் ஒரு விஸ்வசேதனத்தின் உயிர் துடிப்பு உள்ளது என்பதையும், அவை அவரிடத்தில் அன்பு செலுத்துகின்றன என்பதையும் தான் உணர்ந்ததாக ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். எல்லாவற்றின் பின்னால் ஒரு விருப்பு வெறுப்பற்ற ஆன்மா அமைதியின் ஆனந்தத்தில் ஆழ்ந்துள்ளான். இறைவன் இத்தகைய உணர்ச்சி பெருக்கை வார்த்தைகளால் வர்ணிப்பது இயலாது என்கிறார். எல்லா உயிர்களிடத்தும் அவரது அன்பின் ஊற்று பெருக்கெடுத்தோடியது. கூடவே தயை, கருணை, அகிம்சை போன்றவை பெருகி தமது ரஜோகுணத்தை கட்டுப்படுத்தின என்கிறார் ஸ்ரீ பகவான். தன் மீதுள்ள குற்றங்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற திடமான நம்பிக்கை உண்டாயிற்று. பிறகு வழக்கு ஆரம்பமானது. வெளியுலக இரைச்சல் சாதனை மூலம் அடைந்த பொறுமையை சோதனைக்குள்ளாக்கியது. நீதிமன்றத்தில் அமர்ந்தவாறே சாதனை செய்ய முயன்றார். ஆனால் இரைச்சலினால் பாதிக்கப்பட்டு மனம் தோல்வியுற்றது. காட்சிகளையும் சப்தத்தையும் மனதிலிருந்து விலக்கி உள்ளுக்குள் ஒருமுனைப்படும் சக்தி பிறந்தது. அவ்வப்போது எல்லா உயிர்களிடத்தும் இறைவனை தரிசனம் செய்வார். இதனால் தனிச்சிறையில் நேரத்தை கழிப்பது சுலபமாகவும் இன்பமாகவும் ஆகிவிட்டது. 15-16 நாட்களுக்கு பிறகான மனித தொடர்பினால் மற்ற கைதிகள் ஆனந்தமடைந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர்களின் சிரிப்பும் பரிகாசம் ஆகியவற்றை கண்டு ரசித்தார். சில நாட்கள் போலீசார் இவர்களுக்குள்ள மிகுந்த ஆரவாரத்துடன் இவர்களை, அதாவது ஒரு சிறிய ஐரோப்பிய இராணுவ படை கைதிகள் வண்டியில் ஏறும்பொழுது ஆயுதம் தரித்த போலீஸ் குழு அவர்களை சுற்றி நின்று பின்னால் அவர்கள் வண்டி நகர்ந்த போது பின்புறம் அணிவகுத்து சென்றனர் என்றும் பகவான் வர்ணிக்கிறார். பிறகு இவை அனைத்தும் குறைந்து 3-4 சார்ஜென்ட்டுகள் மட்டுமே வந்தனர். பின்னர் போலீஸ் சூப்பரண்டென்டென்ட் கடந்து கொண்டதால் மீண்டும் கண்டிப்பான ஏற்பாடுகள் செய்தனர். ஆனால் வெடிகுண்டின் பக்தர்கள் மிகவும் சாந்தமானவர்கள். தப்பித்து செல்லும் உத்தேசம் எதுவும் அவர்களுக்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டதால் பாதுகாப்பிற்கான வேறு ஏற்பாடுகள் அனைத்திலும் அவர்கள் அஜாக்கிரதையாகவே இருந்தனர். ஆவணங்கள், மேஜிஸ்ட்ரேட், வழக்கறிஞர், சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாவுமே விசித்திரமாக ஒரு நாடகம் போல் இருந்தது. இந்த நாடகத்தின் முக்கிய நடிகர் சர்க்கார் தரப்பு வழக்கறிஞர் நார்டன் துரை அவர்கள். நார்டன் துரை சென்னை கார்பரேஷனின் சிங்கமாக இருந்தாரோ இல்லையோ,
ஆனால் அலிப்பூர் கோர்ட்டில் அவர் மிருகமாகவே இருந்தார். பெரிய வழக்கறிஞர்களிடையே 3 வகை உண்டு. ஒன்று, ஆழ்ந்த சட்ட அறிவு, சிறந்த முறையில் வழக்கை எடுத்துரைக்கும் நுட்பமான ஆய்ந்தறியும் திறமை மூலம் நீதிபதியின் மனதை கவர முடிந்தவர்கள். 2வது வகை, மிகுந்த திறமையுடன் சாட்சிகளிடம் உண்மையை வரவழைத்து வழக்கை பற்றிய உண்மைகளையும் தெளிவாக எடுத்து கூறி நீதிபதிகளின் கவனத்தை தம்பால் இழுக்க முடிந்தவர்கள். 3வது வகை, தமது உச்ச குரலில் அதட்டுதல், மிரட்டுதல் அல்லது பேச்சுத்திறன் மூலம் சாட்சிகளை திறனற அடித்து பேச முடியாமல் செய்து நீதிபதிகளையும் புத்தி தடுமாறச் செய்து வழக்கில் வெற்றி பெறுபவர்கள். இதில் நார்டன் துரை 3வது வகையை சார்ந்தவர். வாதி பிரதிவாதிகளிடமிருந்து உண்மையை வரவழைப்பது பிரிட்டிஷ் சட்டத்தின் முக்கிய நோக்கம் அல்ல. எப்படியாவது வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதே அதன் நோக்கம். ஆனால் அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும், நிச்சயமற்ற சாட்சியங்களை வற்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது பிரிட்டிஷ் சட்டத்தின் நியதி. இந்த நாடகத்தின் கதாநாயகனாக நார்டன் துரை ஸ்ரீ அரவிந்தரை தேர்ந்தெடுத்தார். தேசிய புரட்சி இயக்கத்தின் ஆதியும் அந்தமுமாக ஸ்ரீ அரவிந்தரை கருதினார். ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் கையில் சிக்கியிராவிட்டால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் முடிவு என்னவோ 2 வருடங்களில் ஏற்பட்டிருக்க கூடும் என்று நினைத்தார் போலும். நார்டனுக்கு ஸ்ரீ அரவிந்தர் மீது இருந்த பக்தி, சதா அவரது தியானம், இவை துரைக்கு உடனடியாக முக்தியை அளித்திருக்கும். சிறை வாழ்வும் அரசாங்கத்தின் வீண் செலவும் குறைந்திருக்கும் என்று நையாண்டி செய்கிறார் ஸ்ரீ பகவான். செஷன்ஸ் கோர்ட் ஸ்ரீ அரவிந்தரை நிரபராதி என்று கூறிவிட்டதால் நார்டனின் புகழும் கௌரவமும் குறைந்தன. நார்டன் தனது சிங்க கர்ஜனையால் சாட்சிகள் பலரை மிரட்டியும் ஒத்து சாட்சியம் அளிக்க பலர் மறுத்துவிட்டதால் நார்டன் துரை நாடக ஆசிரியர் என்றால் மேஜிஸ்ட்ரேட் மறுத்துவிட்டனர். சோ இது முன்ன பின்னமா சொல்றாரு பகவான். அதனால உங்களுக்கு சின்ன குழப்பம் ஏற்படலாம். செஷன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் செஷன்ஸ் கோர்ட் அரவிந்தர் நிரபராதி என்று கூறி விடுதலை செய்தது. அது மே 6ஆம் தேதி 1909. சோ நார்டன் துறையை நாடக ஆசிரியர் என்று சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் பெர்லியை அதன் புரவலர் எனலாம். பெர்லி துரை புத்திசாலித்தனம் குறித்து ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு கூறுகிறார்: இன்ஃபினிட் ரூம் இன் லிட்டில் ரிச்சஸ், அதாவது பெரிய அறையில் மிக குறைந்த செல்வம் என்று வர்ணிக்கிறார். திரு வியாமகேஷ் சக்கரவர்த்தியின் குறுக்கு விசாரணையின் போது பெர்லி துரையின் அறிவு வெளிப்பட்டது. வழக்கின் தன்மையை நிர்ணயிக்க முடியாமல் மேஜிஸ்ட்ரேட் பெர்லி சக்கரவர்த்தியின் கையில் அதை விட்டுவிட்டார். பள்ளி மாணவன் திடீரென்று ஆசிரியராக மாறியது போல் இருந்தது அவரது நடத்தை. சில சாட்சிகள் நார்டனுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தனர். சாட்சிகள் ஆமாம் என்றும் கூற முடியாமல், இல்லை என்றும் கூற முடியாமல் தவித்து நார்டனுக்கு பாதகமாகவே பதிலளித்தனர். தேவதாஸ் கரன் நீதிமன்றத்தில் அவர்களது சலிப்பை நீக்கி சிரிக்க வைத்த காட்சியை படிக்கும் போதே நாமும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்போம். மேதினிப்பூர் மாநாட்டில் குருபக்தி குறித்து சுரேந்திர பாபு தம் மாணவர்களிடம் கேட்டபோது ஸ்ரீ அரவிந்த பாபு துரோணர் என்ன செய்தார் என்று வினவியதாக தேவதாஸ் சரண் சாட்சியம் அளித்தார். இதை கேட்ட திரு நார்டன் அவர்கள், துரோணர் என்பவர் வேறு யாரோ ஒரு நபர், அவர்தான் வெடிகுண்டு பக்தராக இருந்திருக்கலாம், இல்லை இந்த அரசியல் கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நினைத்து துரோணரை மாணிக்தோலா தோட்டத்துடன் சம்பந்தப்பட்டவர் நினைத்து விட்டார். சோ குரு பக்திக்கு பதிலாக வெடிகுண்டுகளை சுரேந்திர பாபுவுக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று அரவிந்த கோஷ் கூறியிருக்க கூடும் என்பதுதான் இந்த வாக்கியத்தின் கருத்து என்று நார்டன் துரை தவறாக நினைத்ததனால் என்ன செய்தார் துரோணர் என்று தேவதாஸ் கரனிடம் கேட்கையில், கரண் கைகளை உயர தூக்கி துரோணர் அற்புதங்கள் பல செய்தார் என்று பதிலளித்தார். இந்த பதிலை கேட்டு நார்டன் கோபமடைந்து கர்ஜனை செய்ய சாட்சியும் கத்த ஆரம்பித்தார். அப்பொழுது வக்கீல் ஒருவர் எழுந்து, துரோணர் என்ன செய்தார் என்று சாட்சிக்கு தெரியாது போலிருக்கிறது என்று சிரித்துக் கொண்டே கூற, திரு கரண் அவமானத்தினால் ஆத்திரமடைந்து, என்ன துரோணர் என்ன செய்தார் என்று எனக்கா தெரியாது? மகாபாரதத்தை முதலிலிருந்து கடைசி வரை நான் படித்ததெல்லாம் வீணா என்று கூச்சலிடத் தொடங்கினார். துரோணரின் சடலத்தின் மீது 1/2 மணி நேரம் நார்டனுக்கும் கரனுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. இறுதியில் துரோணர் ஒன்றும் செய்யவில்லை, அர்ஜுனனே துரோணரை கொன்றான் என்ற விடையை அளித்தது. திருவாளர் கரணின் சாட்சியத்தால் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் பூண்டிலேறாமல் தப்பியதற்கு துரோணர் கைலாயத்தில் சதாசிவனுக்கு நன்றி தெரிவித்திருப்பார்
என்று நகைச்சுவையாக பதிவிடுகிறார் பகவான். சாட்சியத்தின் ஒரு வார்த்தை ஸ்ரீ அரவிந்த கோஷின் சதி திட்டத்தில் துரோணரின் உறவு நிரூபிக்கப்படாமல் கருணை வடிவான சதாசிவன் விதியினின்றும் அவரை காப்பாற்றினான் என்கிறார். இந்த வழக்கின் சாட்சிகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, போலீசாரும் துப்பறியும் இலாக்காவை சேர்ந்த ரகசிய போலீசாரும். இரண்டாவது, சில கீழ்குடி மக்கள் தாங்கள் செய்திருந்த குற்றங்களின் காரணமாக போலீசாரின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். மூன்றாவது, விருப்பத்திற்கு மாறாக அழைத்து வரப்பட்டவர்கள். இதே போல் ஒவ்வொரு வகையினரின் சாட்சியமும் தனித்தனி பாணியில் அமைந்தன. முதல் பாணி, தாங்கள் என்ன சொல்ல வேண்டும் அதை முதலிலேயே தயாரித்து சிறிதும் தயக்கமின்றி சிரித்த முகத்துடன் வாக்குமூலம் அளித்து யார் யாரை அடையாளம் காண வேண்டுமோ அவர்களை சிறிதும் தயக்கமின்றி அடையாளம் கண்டு கடமையை நிறைவேற்றினர். இரண்டாவது வகை போலீசாரின் நண்பர்கள். இவ்வகையினர் மிகுந்த ஊக்கத்துடன் சாட்சியம் அளித்தனர். அடையாளம் காண வேண்டியவர்களை அடையாளம் கண்டனர். ஆனால் சில சமயம் ஊக்கம் மிகுதியால் வழக்கில் சம்பந்தப்படாதவர்களையும் அடையாளம் கண்டனர். மூன்றாவது வகை விருப்பத்திற்கு மாறாக இழுத்து வரப்பட்டவர்கள். தங்களுக்கு தெரிந்ததை மட்டுமே கூறினர். ஆனால் இது மிக மிக குறைந்த அளவே. நார்டன் துரை இதனால் மிக அதிருப்தி அடைந்தார். சாட்சியை எல்லா விதங்களிலும் குறுக்கு விசாரணை செய்து ரகசியத்தை சாட்சியின் வயிற்றை கிழித்து வெளியில் கொண்டு வர முயற்சிப்பார். ஒரு இடத்தில் ஒரு சாட்சி, எனக்கு தெரியாத எதுவும், என்னை இவர்கள் இழுத்து வந்து விட்டார்கள், அதனால் நான் சாட்சி சொல்கிறேன் என்றே சொல்லிவிட்டார் கோர்ட்டில். சாட்சிக்கு நார்டனையும் பார்லியையும் திருப்தி செய்வதா அல்லது பொய் வாக்கு மூலம் அளிக்காமல் கடவுளை திருப்தி செய்வதா என்று மும்முனை சங்கடம் சாட்சிகளுக்கு. ஆனால் ஒருவரும் போலீசாரின் வழக்குக்கு உபயோகமாக இல்லை. அடையாளம் காணும் முறையும் விசித்திரமாகவே இருந்தது. அடையாள அணிவகுப்பில் சாட்சி நிச்சயமாக சொல்வதற்கில்லை என்றால் நாட்டன் துரையின் முகம் கருத்துவிடும். ஆம் என்றால் அவரது முகம் மலர்ந்துவிடும். யாரையும் பார்த்ததாக ஞாபகம் இல்லை என்றாலும் நாட்டன் விடமாட்டார். சாட்சிக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து அடையாளம் காண்பிக்க கூடும் என்று நம்பினார். சாட்சிக்கு புனர்ஜென்மத்தின் நம்பிக்கை இல்லையோ அல்லது அத்தகைய யோக சக்தி ஏதும் கிடையாது என்பதாலோ சார்ஜென்டின் மேற்பார்வையில் சாட்சி கம்பீரமாக பவனிலிருந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்து தனக்கு இங்கு ஒருவரும் பரிச்சயம் இல்லை என்ற பேருண்மையை வெளியிட்டதும் பெரிய வலையை வீசியிருந்த நார்டன் மீனின்றி வலையை இழுத்துக் கொள்வார். திரு சிசிர் கோஷ் ஏப்ரல் மாதத்தில் பம்பாயில் இருந்தார் என்பதற்கு எழுத்துப்பூர்வமாக அத்தாட்சி இருக்கும் போது ஒரு சில போலீசார் அவரை கொல்கத்தாவில் உள்ள ஸ்காட் தெருவிலும் ஹாரிசன் சாலையிலும் பார்த்ததாக சந்தேகம் எழுப்பினர். இது போல எவிடன்சஸ் விஷயத்திலும் பல்வேறு பல்வேறு தவறுகளும் உண்மையற்ற தன்மையும் இருந்ததனால்தான் பகவானால விடுதலை அடைய முடித்தது. இவ்வாறு சில்ஹட்டை சேர்ந்த வீரேந்திர சென், ஸ்ரீஹட்டை சேர்ந்த ஹேம்சந்திர சென் தாம்லுக் என்ற ஊரில் பிரசங்கம் செய்யும் போது பார்த்ததாக சாட்சியம் எழுந்தது. மேலும் 2 போலீசார் சாரு பாபுவை ஷாம் பசாரில் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் கண்டதாகவும் அங்கிருந்து அவர் சதி கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவருடன் நடந்து சென்றதாகவும் சத்திய பிரமாணம் செய்தனர். குறுக்கு விசாரணையில் வியாசரின் வாக்கு சத்தியம் என்பது போல் அசையவில்லை. ஆனால் அதே தேதியில் அதே நேரத்தில் ஹவுரா ரயில் நிலையத்தில் சந்திரநாகூர் மேயர் மற்றும் கவர்னர் இன்னும் சில ஐரோப்பிய கனவான்களுடன் உரையாடியவரே நடந்து சென்றதாக சாருபாபு சார்பில் அவர்கள் அனைவருமே வந்து சாட்சியம் கொடுக்க முன்வந்ததனால் பிரெஞ்சு அரசின் உதவியால் சாருபாபு விடுதலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணையின் போது பிரிட்டிஷ் அரசு அனுசரிக்கும் இந்த சட்ட நடைமுறையினால் நிரபராதிகள் எவ்வளவு எளிதாக தண்டிக்கப்படலாம், சிறைக்கு அனுப்பப்படலாம், நாடு கடத்தப்படலாம், தூக்கிலிடப்படலாம் என்பதை ஸ்ரீ அரவிந்தர் தெளிவாக கண்டார். நிரபராதிகள் இறக்கிறார்கள், குற்றவாளிகள் தப்பி விடுகிறார்கள் என்பது குறித்து இது சூதாட்டம் போல் உள்ளது என்று வேதனை தெரிவிக்கிறார் பகவான். நம்முடைய நீதிமன்ற நடைமுறையே மிகவும் தவறானது என்றே வெளிப்படையாக சொல்கிறார் பகவான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடைபெற்ற விசாரணை முழுவதிலும் நரேந்திரநாத் கோஸ்வாமியின் சாட்சியம் ஒன்றுதான் குறிப்பிடத்தக்கது. அவருடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட அவரது சகாக்களான இளைஞர்களை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அந்நாளைய வங்காளிகள் 2 வகைப்படுவர். பணிவு, நன்னடத்தை, யாருக்கும் தீங்கிழையாமை, பயந்த சுபாவம், கோழைத்தனம், சுயமரியாதையோ உயர்ந்த லட்சியமோ இல்லாமை.
இக்குணங்களோடு கூடியவர்கள் முதல் வகை. இரண்டாவது வகை துஷ்டர்கள், நாணயம், நேர்மை, நன்னடத்தை இல்லாதவர்கள், கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஏதுமற்ற அயோக்கியர்கள். ஆனால் இந்த இரு வகையினரை தவிர்த்து அசாதாரணமான திறமைகளும் ஊக்கமும் கொண்ட இளைஞர்களாக ஸ்ரீ அரவிந்தரின் சக குற்றவாளிகள் இருந்தனர். வங்காளிகளுக்கு புத்தி கூர்மை, மேதாவித்தனம் உண்டு, ஆனால் சக்தியும் மனித தன்மையும் இல்லை. ஆனால் இந்த இளைஞர்களை காணும் போது தீரம், வலிமை வாய்ந்த ஞானம் பெற்ற பழைய தலைமுறை இந்தியாவில் தோன்றிவிட்டது தனக்கு புலப்பட்டதாக பகவான் கூறுகிறார். கண்களில் கபடமின்மை, ஆவேசமான பேச்சு, கவலையற்ற சிரிப்பு, அஞ்சா நெஞ்சம், தன்னம்பிக்கை இவை அனைத்தும் தமோ குணமுடைய பாரதவாசிகளுக்குரியதல்ல என்கிறார். இவர்கள் புதிய இனத்தின் அறிகுறிகள். இவர்களிடம் இரத்த சாயல் சிறிதும் காணப்படவில்லை. கொடூரம், முரட்டுத்தன்மை, மிருகத்தன்மை எள்ளளவும் இல்லை. தங்கள் எதிர்காலம் குறித்தோ விசாரணையின் முடிவு குறித்தோ கவலை ஏதுமின்றி சிறை வாழ்வு காலத்தை படிப்பிலும் விளையாட்டிலும் சிரிப்பிலும் சந்தோஷமான உரையாடல்களிலும் கழித்தனர். விரைவில் அங்குள்ள சிறை ஊழியர்கள், அதிகாரிகள் ஆகியோருடனும் நட்பு கொண்டனர். வழக்கு விசாரணை தீவிரமாகி இவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படலாம் என்ற சூழலிலும் இவர்கள் தங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்து குறித்த கவலை ஏதுமின்றி பக்கிம் சந்திரரின் நாவலையோ, விவேகானந்தரின் ராஜயோகத்தையோ, சயின்ஸ் ஆஃப் ரிலிஜனையோ அல்லது பகவத்கீதையோ புராண உபனிஷத்துக்களையோ படிப்பதில் ஆழ்ந்து மூழ்கி இருந்தனர். ஆங்கிலேய மற்றும் இந்திய போலீசார் இதை தடை செய்யவில்லை. ஆனால் பர்லி துரை மேஜிஸ்ட்ரேட் தன் கௌரவத்திற்கு இழுக்கு என்று கருதி புத்தகங்கள் கொண்டு வர தடை விதித்தார். அவர்களுடன் ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்கு பரிச்சயம் ஏற்படாததால் அவரது தம்பி பரீன் மற்றும் அவினாஷை தவிர யாருடனும் பேச மாட்டார். அச்சமயம் ஒரு நபர், அவன் பின்னால் சர்க்கார் தரப்பு சாட்சியான அப்ரூவர் நரேன் கோஸ்வாமி மட்டும் அடிக்கடி இவரிடம் நெருங்கி வருவான். மற்ற இளைஞர்களைப் போல் இவன் நன்னடத்தை உள்ளவனாக இல்லை. இவனை குறித்து ஏற்கனவே பகவான் கூறியுள்ளார் பல இடங்களில். இவனது ஒழுங்கின்மையும் சபல புத்தியும் வெளிப்படையாக தெரிந்தன. அவனது தந்தை பொய் சாட்சிகள் தயாரித்து தன்னை எப்படி விடுதலை செய்து விடுவார் என்று கூறிக்கொண்டிருந்தவரிடத்தில் சில நாட்களுக்குள் ஒரு மாறுதல் தென்பட்டது. அவனது தந்தையும் வக்கீல் குமாஸ்தாவும் அடிக்கடி அவனை சந்தித்தனர். கடைசியாக துப்பரியும் ஷாம்ஸ் உல் அலாமும் அவனை சந்தித்து வெகு நேரம் ரகசியமாக பேசியதில் நரேன் கோஸ்வாமி ஒற்றனாகி இவர்களிடமிருந்து, அதாவது அரவிந்தர் மற்றும் உள்ள குற்றவாளிகளிடமிருந்து பல தகவல்களை சேகரிக்க ஆவலாக இருக்கிறான் என்பது தெரிய வந்தது. இதனால் அவன் மீது பலருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. பரீந்திரன், உபேந்திரன் இவர்களுக்கும் அகில இந்திய பெரும் தலைவர்களுக்கும் பரிச்சயம் உண்டா? ரகசிய தேசிய சங்கத்திற்கு யார் யார் பண உதவி செய்கிறார்கள் போன்ற பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். ஷாம்ஸ் உல் அலாமும் அவனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அன்பு வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிய வந்து விட்டது. அடையாள அணிவகுப்பின் போது ஸ்ரீ அரவிந்தர் அருகில் இருந்த கோஸ்வாமி போலீசாருக்கு தான் பொய்த் தகவல் கொடுத்துள்ளதாக கூறினான். போலீசாரை அலக்கழிக்கும் நோக்கில் தான் அவ்வாறு சொன்னதாக கூறினான். அதற்கு ஸ்ரீ அரவிந்தர் அவன் அவ்விதம் செய்வது அவனுக்கே பேராபத்தாக முடியும் என்று எச்சரித்தார். ஒரு கீழ்த்தர மனிதன் கயவனாக மாறுவதை தங்கள் கண்முன் கண்டதாக பகவான் கூறுகிறார். கோஸ்வாமியின் மனம் கீழ்மைப்பட்டு வருவதால் அவனது முகம், நடத்தை, பேச்சு அனைத்துமே மாறுகின்றன என்பதை தான் அனுதினமும் கண்டதாக கூறுகிறார். கோஸ்வாமியின் எண்ணத்தை தாங்கள் யாவரும் அறிந்து கொண்டு விட்டோம் என்பதை ஸ்ரீ அரவிந்தரும் மற்றவர்களும் புரிந்து கொண்டதால் யாரும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தான் ரகசியமாக போலீசாருக்கு உதவுவது யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளும் முட்டாளாகவே கோஸ்வாமி இருந்தான். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவனுடைய யோசனையின் பேரில் இவர்களை தனிச்சிறையில் இல்லாமல் ஒன்றாகவே வைக்கும்படி ஏற்பாடு செய்தனர். இதன் மூலம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் உள்ள கைதிகளுடன் நன்கு பழகி அவர்களது ரகசிய தொடர்புகள் குறித்து அறிந்து போலீசாருக்கு சொல்வதே அவனது திட்டம். இந்த சமயத்தில் ஒரு குற்றவாளி தானும் அப்ரூவராக மாற விரும்புவதாகவும் ஷாம்ஸ் உல் அலாமிடம் கூறி தனது விடுதலைக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் கோஸ்வாமியிடம் கூறினான். கோஸ்வாமியும் சம்மதித்து உபேரிடமிருந்து ரகசிய குழுவின் கிளைகள் மற்றும் அதன் தலைவர்களின் விவரங்களை சேகரித்து வர சொன்னான். போலி அப்ரூவரும் மிகுந்த நகைச்சுவை உணர்வு உள்ளவர் ஆதலால் உபேந்திரனுடன் ஆலோசனை செய்து சென்னையில் விஸ்வம்பர் பிள்ளை, சத்தாரா புருஷோத்தம நாட்டேக்கர், பம்பாய் ப்ரொஃபசர் பட், பரோடாவில் கிருஷ்ணராஜி ராவ் போன்ற பல கற்பனை பெயர்களை
இவர்கள்தான் முக்கியமான தலைவர்கள் என்று போலித்தனமாக எழுதி கொடுத்தார். கோஸ்வாமி மகிழ்ந்து இந்த அதிநம்பகமான தகவலை போலீசாருக்கு தெரியப்படுத்த அவர்களும் வலை போட்டு தேடினர். ஆனா விஸ்வம்பர் பிள்ளை என்று ஒருவரும், ஏன் பாதி கூட கிடைக்கவில்லை. பம்பாயின் ப்ரொஃபசர் பட் மட்டும் கிடைத்தார். ஆனால் அவர் பரம சாதுவான ராஜபக்தர். அப்படி இருந்தும் கோஸ்வாமி கோர்ட்டில் சாட்சியம் அளிக்கையில் உபேனிடமிருந்து தான் கேட்டறிந்ததாக விஸ்வம்பர் பிள்ளை போன்ற கற்பனை பெயர்களை நார்டன் துரையின் வாதங்களில் சமர்ப்பித்தார். கிருஷ்ணராஜு ராவ் பா மற்றும் கிருஷ்ணராஜு தேஷ்பாண்டே போன்ற இரு நபரும் ஒருவரே போன்ற குழப்பங்கள் அனைத்தும் அரங்கேறின. இதற்குள் ஸ்ரீ அரவிந்தரின் சாதனை துரித கதியில் சென்று கொண்டிருந்தது. மனித கும்பலுக்கு நடுவே இருக்க விரும்பவில்லை. சமத்தை, விருப்பு வெறுப்பற்ற நிலை, சாந்தி, இவைகளில் ஒரு சிறிது அனுபவம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இவை எதுவும் அவர்கள் நிலை கொள்ளவில்லை. மக்களுடன் சேர்ந்து நெருங்கி பழகினால் அவர்களது எண்ண அலைகள் தனது பக்குவமடையாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தாக்கக்கூடும். அதன் விளைவாக தனது இந்த புதிய நிலை கெட்டுவிடக்கூடும், அடியோடு அழிந்து போய்விடலாம் என்று கவலையுற்றார். உண்மையில் அப்படியேதான் நடந்தது. ஆனால் அவரது சாதனை பரிபூர்ணம் அடையவே இம்மாதிரி எதிரிடை பாவங்கள் அவசியம் என்பதையும், அதனாலேயே அந்தர்யாமியான இறைவன் அவருக்கு பிரியமான தனிமையினின்றும் அவரை பிரித்து திடீரென்று அவரை வெளியில் இழுத்து தீவிர ரஜோகுண பிரவாகத்தில் மூழ்கடித்தார் என்பதையும் அப்போது தான் புரிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அன்றிரவு ஹேம்சந்திரதாஸ், சசீந்திர சென் முதலிய பாடகர்கள் இருந்த பெரிய அறையில் பெரும்பான்மையான கைதிகள் ஒன்று கூடினர். இரவு முழுவதும் சிரிப்பின் ஆரவாரம், முடிவற்ற சங்கீதத்தின் வெள்ளம். அத்துணை நாட்கள் அடைபட்டு கிடந்த கதைகள் யாவும் பெருக்கெடுத்தோடி அமைதியான சிறை கோலாகலமாயிற்று. பின்னரவில் அவர்கள் வார்டில் முன்பு போலவே அமைதி நிலவியது. வெகு விரைவில் முடித்து விடுவேன். இன்னும் ஒரு 10 நிமிடம் தேவைப்படும் நினைக்கிறேன். சிறையும் சுதந்திரமும். புற சுக துக்கங்களை உதாசீனப்படுத்தி அக சுதந்திரத்தை பெறுவது இந்தியன் ஒருவனாலேயே முடியும். நிஷ்காம கர்மம் எனப்படும் பற்றற்ற செயல் புரிதல் இந்தியனால் மட்டுமே முடியும். அகந்தையை களைந்து விருப்பு வெறுப்பற்று செயல்கள் அனைத்தையும் செவ்வனை செய்வது இந்திய பண்பாட்டின் குறிக்கோளாகும். மேலே குறிப்பிட்ட இந்த உண்மையை அலிப்பூர் சிறையில் ஸ்ரீ அரவிந்தர் முதன்முறையில் உணர்த்தார். சிறையில் இருந்த 12 மாத அனுபவத்தின் காரணமாக பன்மடங்கு நம்பிக்கையும், இந்தியாவின் மேன்மையில் ஓர் உறுதியும், மனித குணத்தில் இருமடங்கு நன்மதிப்பும், தாய்நாடு மற்றும் மனிதகுல சமுதாயத்தின் எதிர்காலத்தில் பல மடங்கு நம்பிக்கையும் பெற்று மீண்டும் செயல்களத்திற்கு திரும்பியதாக பகவான் கூறுகிறார். திரு பிபின் சந்திரபால் அவர்களும் பக்சார் சிறையில் இதே அனுபவத்தை அடைந்தார். அலிப்பூர் சிறையின் டாக்டர் டாலி அவர்கள், இந்தியாவில் யாராக இருந்தாலும் சமூகத்தில் உயர்ந்தவர்களோ அல்லது சிறை குற்றவாளியோ தரத்திலும் குணத்திலும் ஐரோப்பியர்களை விட உயர்ந்தவர்கள் என்கிறார். ஐரோப்பியர் மற்றும் இந்திய குற்றவாளிகளுக்கு இடையில் மிகுந்த வேறுபாடு உள்ளது. கொடுமை குணத்தையோ காட்டுமிராண்டித்தனத்தையோ தான் இக்குற்றவாளிகளிடம் சிறிதும் காணவில்லை என்றும், மாறாக இதற்கு நேர் எதிரான நற்குணங்களையே காண்பதாக கூறுகிறார். ஆங்கிலேயர் உருவாக்கிய சிறை குற்றவாளிகளை பண்படுத்தாமல் அவர்களை பழைய நிலையிலேயே வைத்துள்ளது என்று வருந்துகிறார் ஸ்ரீ பகவான். 6 மாத காலம் பக்சார் சிறையில் இருந்த திரு பிபின் சந்திரபால் அங்கிருந்த திருடர்கள், கொள்ளைக்காரர்களிடையே இறைவனை தரிசித்தார். அவரே இதனை உத்தர்பாரா கூட்டத்தில் உரத்த குரலில் கூறியிருக்கிறார். இதே போல் பகவானும் அலிப்பூர் சிறையில் சக கைதிகளின் மனித உடலில் இறைவனை தரிசித்தார். அலிப்பூர் சிறையில் இருந்த ஒரு சிலரையும் பற்றி பகவான் பேசுகிறார். கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 10 வருட கடுங்காவல் தண்டனைக்குட்பட்ட அவர் உண்மையில் நிரபராதி. கல்வி அறிவு இல்லாத இடையர் ஜாதியர். அவரது கடவுள் நம்பிக்கை மற்றும் பொறுமை ஆகிய நற்பண்புகளை கண்ட ஸ்ரீ அரவிந்தர் தனது படிப்பு மற்றும் சகிப்புத்தன்மையின் மீது தான் கொண்டிருந்த கர்வம் அறவே அழிந்தது என்கிறார். துக்கம், சோர்வு, படபடப்பு, அமைதியின்மை இவைகளை ஒருபோதும் தான் அவரிடம் கண்டதில்லை என்கிறார் பகவான். எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய நன்மை குறித்தே கவலை வருவார். அத்துடன் அவரிடம் பணிவும் அடக்கமும் மேலும் சோபித்தன என்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் மேலும் கூறுகிறார், என்னை விட 1000 மடங்கு உயர்ந்த நல்லிதயம் படைத்தவர் என்பதை உணர்ந்து அவரது இந்த பணிவை கண்டு நான் வெட்கமடைவேன் என்கிறார். அந்த முதியவரின் சேவையை ஏற்றுக்கொள்ள நான் கூச்சமடைவேன் என்கிறார். கல்வி அறிவுள்ள இளைஞர்கள் மற்றும் கல்வி அறிவற்ற குடியானவர்கள்
இவர்களிடையேதான் இந்தியாவின் எதிர்காலம் உள்ளது என குறிப்பிடுகிறார் பகவான். பின்னர் கல்வி அறிவுள்ள 2 இளைஞர்களை குறித்து பேசுகிறார். இவர்கள் ஹாரிசன் வீதியைச் சேர்ந்த ஆயுர்வேத டாக்டர்களான தரணியும் நாகேந்திரநாத்தும் 1 வருட கடுங்காவல் தண்டனை பெற்றவர்கள். இவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத அநியாய ராஜ தண்டனையை பற்றி சிறிதும் மனக்கசப்பின்றி அமைதியாக அனுபவித்தனர். அவர்களது பேச்சில் பிறர் மேல் பழி சுமத்துவதோ கோபமோ மன எரிச்சலோ ஒருபோதும் இருக்காது. யாருடைய குற்றத்தினால் இவர்களது இளமை காலம் சிறையிலும் நரகத்தில் கழிக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் மீது ஒரு சிறிதும் மனஸ்தாபம் இருக்கவில்லை. அவர்களுக்கு ஆங்கில படிப்போ வேலை நாட்டு கல்வியோ பரிச்சயம் கிடையாது. இருவருமே தங்களது துன்பத்தை பிறரிடம் சொல்லிக் கொண்டிராமல் சிரித்த முகத்துடன் அநியாய தண்டனையை ஏற்றுக்கொண்டார்கள். நாகேந்திரர் பொறுப்பானவர், பொறுமையானவர், கம்பீரமானவர், ஆன்மீக வழிகளில் ஈடுபாடு உடையவர். சிறையில் தனக்கு பிடித்த கீதை புத்தகம் கேட்டதற்கு பைபிளின் பிரதி ஒன்று கொடுக்கப்பட்டது. அதையே படிப்பார். ஆனால் பைபிள் பற்றி பேசாமல் கீதையின் உட்பொருளையே ஸ்ரீ அரவிந்தருக்கு எடுத்துரைப்பார். தரணியோ தன் சகோதரர் நாகேந்திரரை போல் அவ்வளவு புத்திசாலி அல்ல. ஆனால் இனிய சுபாவம், கீழ்ப்படிதல், பணிவு ஆகியவை உடையவர். இவர்கள் இருவரையும் பார்க்கும்போது இவர்கள் சிறையில் உள்ளவர்கள் என்பதையே மறந்துவிடும். நிரபராதிகளான இவர்கள் தங்கள் பிறவி குணங்களின் காரணமாகவோ அல்லது வளர்ப்பு சூழ்நிலை காரணமாகவோ வெளி சுக துக்கங்களின் ஆதிக்கத்தை நீக்கி தங்களின் ஆன்மீக வாழ்வின் அகச்சுதந்திரத்தையே நிலைநாட்டினர். அசல் குற்றவாளிகளிடையேயும் இந்த தேசத்திற்கே உரித்தான நற்குணங்கள் காணப்பட்டன. 12 மாதம் சிறையில் இருந்த ஸ்ரீ அரவிந்தரிடம் ஓரிரு குற்றவாளிகளை தவிர மற்ற எல்லா கைதிகளும் நல்ல முறையில் நடந்து கொண்டனர், உதவிகளும் செய்தனர். இந்த இந்திய பண்பாட்டின் விளைவிக்க மதிக்கவொண்ணா அம்சங்களாகிய மனித வாஞ்சை, தயை ஆகிய நற்குணங்கள் இக்கடும் குற்றவாளிகளிடமும் காணலாம் என்கிறார் பகவான். ஒரு முகமதிய கைதி ராஜ துரோகம் சாட்டப்பட்ட இளைஞர்களை தன் சொந்த குழந்தைகளாக பாவித்து அவர்களிடம் அன்பு செலுத்தினார். இவர்களது உன்னதமான தேசபக்தியின் காரணமாகவே இவர்கள் இவ்வளவு இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்று விடைபெறும் போது கண்ணீர் பெருக்கினார். இங்கிலாந்து சிறை கைதிகளிடம் இத்தகைய நற்பண்புகளை காண இயலுமா என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கேட்கிறார். உண்மையில் ஐரோப்பா போகபூமி, இந்தியாவோ தியாக பூமி என்று பகவான் தம் தாய்நாட்டை குறித்து பெருமைப்படுகிறார். கீதை தேவர்கள், அசுரர்கள் என்று 2 வகையான ஜீவன்கள் குறித்து பேசுகிறது. இந்தியன் தேவகுணம் படைத்தவன், மேனாட்டவன் அசுரகுணம் படைத்தவன் என்று இங்கிலாந்தில் ஆங்கில கல்வி பயின்ற ஸ்ரீ அரவிந்தர் நம் நாட்டு பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார். மேலும் ஸ்ரீ பகவான் கூறும் கருத்துக்கள் இன்றைக்கும் தற்காலத்திற்கும் மிக பொருத்தமாக உள்ளது. காரிருள் நிரம்பிய கலியுகத்தில் தாமசிகமே முன்னணியில் இருப்பதாலும் நாடு நலிவடைந்து இருப்பதாலும் இன்று நாம் அசுரர்களின் கீழ் குணங்களை கொண்டுள்ளோம். ஆனால் மேனாட்டவர்கள் அவர்களுடைய தத்துவ ஆராய்ச்சியின் காரணமாகவும் தீவிர தேசபக்தி காரணமாகவும் தேவ குணங்களை பெற்று வருகின்றனர். ஆயினும் அவர்களது அந்த உயரிய தேவ குணங்களாலும் சிறிது அசுர குண கலப்பு காணப்படுகிறது. இதற்கு மாறாக நம்மவரின் அசுர குணத்திலும் தேவகுண கலப்பு காணப்படுகிறது. அவர்களிடையே தலை சிறந்தவன் கூட அசுர குணங்களை முற்றிலும் கைவிட முடியாமல் இருக்கிறான். 2 நாகரிகங்களின் கீழ்த்தர மாதிரிகளை ஒப்பிடும் போது இந்த வேறுபாடு நன்கு புலப்படுவதாக ஸ்ரீ அரவிந்தர் தன் 12 மாத தனி சிறைவாசத்தின் அனுபவம் வாயிலாக மேற்சொன்ன ஒப்பீட்டினை வெளிப்படுத்துகிறார். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஸ்ரீ அன்னை பகவானுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நல் வாய்ப்பினை அளித்த சேர்மன் சாருக்கும் இத்தனை நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். இந்த புத்தகத்தை முடிந்தால் அனைவரும் வாங்கி படிக்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஏனெனில் இதில் அந்த சர்க்காசம்ன்றது படிக்கும் போதுதான் நமக்கு புரியும். அது சொல்லும் போதோ கேட்கும் போதோ அது பெருசா நமக்கு நகைச்சுவையோ சிரிப்பையோ தராது. படிச்சு பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமா பகவான் எழுதியிருக்கார், இவ்வளவு ஒரு ஹியூமர் சென்ஸ் அவர்கிட்ட இருக்கே, எவ்வளவு கடினமான எழுத்துக்களை எல்லாம் எழுதின பகவான்கிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப மனம் லேசாகிடும் அதை படிச்சு சந்தோஷப்படும் போது. அதோட ஒரு எளிமையான புத்தகமாக இது இருக்கு. பகவானுடைய எழுத்துக்களை படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆரம்ப புத்தகமா இதை வச்சுக்கலாம்னு, அரிச்சோடியா வச்சுக்கலான்ற மாதிரி நான் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நண்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி மீனாட்சி மேடம் அவர்களுக்கு. பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அலிப்பூர் சிறை அனுபவங்கள் குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் இங்கு தொகுத்து எங்களுக்கு எல்லாம் அளித்தீர்கள். நிறைய கருத்துக்களை, உண்மைகளை நாம் அறிந்து கொண்டோம், அனைவருமே அறிந்து கொண்டோம். எவ்வாறு இந்த உண்மையிலேயே இந்த ஒரு வருட சிறைவாசம் என்பது எப்படி ஒரு ஆசிரம வாசமாக பகவானுக்கு அமைந்தது என்று அவரே கூறுகின்றார். மேலும் இந்த சிறைவாசம் என்பது அவருக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பு என்றும் பகவான் தன்னுடைய குறிப்புகளில் கூறுகின்றார். ஏனென்றால் அவர் இந்த சிறைவாசம் என்பது இல்லாவிடில் அவர் அரசியலிலேயே மூழ்கியிருப்பார். ஆன்மீகத்தின் பக்கம் அவர் தீவிரமாக திரும்பி இருக்க மாட்டார். ஆன்மீகத்தின் பக்கமும் இறைவனின் பக்கமும் தன்னை முழுவதுமாக அவரை திருப்பும் காரணத்திற்காகத்தான் அவருக்கு இந்த சிறைவாசம் என்கின்ற அனுபவம் வழங்கப்பட்டது என்று இறைவனே அவரிடம் கூறுகின்றார். அந்த சிறைவாசத்தில் தான் அவர் பல்வேறு யோக சாதனைகளை, யோகத்தில் பல்வேறு நிலைகளை அவர் அடைந்தார். சிறைவாசத்தில் தான் அவருக்கு பகவான் சுவாமி விவேகானந்தரனுடைய சூட்சும தொடர்பு ஏற்பட்டு அதிமானச உணர்வு நிலை குறித்த உண்மை அவருக்கு வழங்கப்பட்டது. அதில்தான் அவர் கிருஷ்ண தரிசனம் கிடைத்தது. பகவான் கிருஷ்ணர் கீதையை தன் கையில் வைத்து இதில் உள்ள கருத்தை எவரும் அது நாள் வரையில் அறியாத கருத்தை உலகிற்கு எடுத்துரைக்குமாறு கிருஷ்ண பகவான் அவரிடம் கூறினார் என்று கூறுகின்றார். ஆகையினால் இந்த சிறை அனுபவம் என்பது அவருடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. அதுதான் உண்மை. அவர் அனைத்து அனுபவங்களையும் நகைச்சுவையாக எதிர்கொண்டாலும் அவருடைய உளத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் இந்த சிறைவாசத்தால் ஏற்பட்டது என்பதை அவரே நினைவு கூறுகின்றார். சிறைவாசம் என்று நாம் கூறும்பொழுது ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகின்றது. அவருடன் சிறையில் இருந்தவர்கள் பின்பு ஆசிரமவாசிகளாக இருந்த சுதீர்குமார் சர்க்கார், நம்முடைய மோனா சர்க்காரினுடைய தந்தை, நளினிகாந்த குப்தா, இவர்களெல்லாம் அவருடன் சக கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். அப்பொழுது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் பொழுது அனைவரும் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அப்பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவரை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்
பலவந்தமாக பிடித்து உலுக்குகின்றார். அவர் ஏதோ ஞாபகத்தில் இருக்கின்றார். அவரை ஏதோ கேள்வி கேட்டு அவரை பலவந்தமாக உலுக்குகின்றார். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த இந்த சுதீர்குமார் சர்க்கார் என்பவர், அவர் கையில் அப்பொழுது விலங்கு இடப்பட்டிருந்தது சுதீர்குமார் சர்க்காருக்கு. அவர் கூண்டில் இருந்தார், மரக்கூண்டில் இருந்தார். அதிலிருந்து குதித்து வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை இந்த விலங்கு பூட்டிய கைகளால் ஓங்கி பலமாக தாக்க முயன்றார். நல்லவேளை கூட இருந்த மற்ற கைதிகள் அவரை அவ்வாறு செய்ய முடியாமல் தடுத்து விட்டனர். அவரை தடுத்திராவிட்டால் அந்த போலீஸ்காரர் இறந்திருப்பார். ஏனென்றால் எதற்காக இந்த நிகழ்ச்சியை நினைவு கூற வேண்டும் என்றால், மோனா சர்க்காரினுடைய தந்தை சுதீர்குமார் ஒரு மாபெரும் தேசியவாதி. பின்பு அவரும் தண்டிக்கப்பட்டு அந்தமான் சிறைக்கு அனுப்பப்படுகின்றார். அவருக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் மேல் எல்லை கடந்த பக்தி. சிறையில் அவர்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு அவர் குளிப்பாட்டுவார், தண்ணீர் கொண்டு வந்து தருவார், அனைத்து சேவைகளையும் அவருக்கு செய்து வந்தார். ஆகையினால் அவர் மீது ஒருவர் பலவந்தமாக நடந்து கொள்ளும் பொழுது அவரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் இந்த அலிப்பூர் சிறையில் காண்கின்றோம். முக்கியமாக அவருடைய வாசுதேவ தரிசனம், அனைத்து மிக உன்னதமான ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு கிடைத்தன. இந்த புத்தகத்தை நாம் அனைவருமே ஒவ்வொருவரும் தனித்தனியாக படிப்பதுதான் நன்று. ஏனென்றால் மேடம் மீனாட்சி கூறியது போல அந்த புத்தகம் அதில் உள்ள சிறை கொடுமைகளை மிகவும் நகைச்சுவையுடன் பகவான் விளக்குவதை நாம் நன்கு அறிகின்றோம். எவ்வாறு துன்பங்களையும் நகைச்சுவையுடன் நினைவு கூறுவது என்பதை இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் அறிய முடிகின்றது. இதை தொகுத்து வழங்கிய மீனாட்சி மேடம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு கூடியிருந்த அனைத்து அன்னை என்பர்களுக்கும் எங்களது நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். எல்லோருக்கும் நன்றி. பொறுமையுடன் கேட்ட அன்னை அன்பர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.